சார் ஒரு ஆர்டர் பற்றி சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து வாழை, அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி காரணன், பரியரும் பெருமாள். ஸோ பைசன் எந்த ஆர்டரில் சார் வரும்? நீங்கள் வார்டு சொல்லுங்க ஃபஸ்ட்டு. எனக்கு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் வார்டு சொல்லுங்களேன். சும்மா மாமன்னருக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதான் அது என்ன சொல்கிறது, நான் மட்டுமே ஆர்டர் பண்ண முடியாது, பார்வையாளர்களும் அதை ஆர்டர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைசன் நீங்கள் சொன்ன மாதிரி மாமன்னுக்கு முன்னாடியும் வரலாம், வாழை கர்ணனுக்கு பின்னாடியும் வரல, மாமன்னுக்கு வரலாம், கர்ணனுக்கு பின்னாடியும் வரலாம், வாழைக்கு பின்னாடியும் வரலாம் பைசன். ஓகேங்களா? இப்போ நான் கர்ணனுக்கு பின்னாடி வரதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. தேங்க்யூ சார். ஒன் மோர் சார். ஓகே சார், இந்த மூவியில் கிட்டா எதுக்கு சார் அந்த மீல் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டீங்க? இது சாப்பிடும்போது ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றாங்க, ஆனா அவங்க அந்த மீல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு சிச்சுவேஷன்ல. அது சாப்பாடு கண்டினியூ பண்ண முடியலையா? கட் பண்ணிட்டோமா சார்? இந்த ஷார்ட் எடுத்து கட் பண்ணிட்டோம். எதுக்கு சார்? ஏதாவது காரணம் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் இந்த மாதிரி ஆச்சரியமான கேள்விகள் எதிர்கொள்ள முடியும். ரொம்ப கேட்டது தெரியல, நான் திரும்பி போய் பார்க்கணும். படம் வந்து நான் ஃபஸ்ட் எடிட்டில் வந்து 3:20 அதாவது 3:20 இருந்துச்சு இந்த படம். அப்போ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாம் வந்து கண்டிப்பாக 3:20 தாங்காது. நான் இன்னும் விழாவிலையாகவே இந்த படத்தை எடுத்திருந்தேன். நிறைய சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் இந்த படத்தில் வரல கொஞ்சம். இப்போ 2:48க்கு மாற்றும் போது நிறைய கட் பண்ணோம். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி கட் பண்ணப்பட்டது தான் அது, ஆனால் அது உங்களுக்கு வேறு மாதிரி மீனிங் கொடுத்துச்சுன்னா அது அந்த கதையோட போக்கும் என்னோட மனிதர்கள் பற்றியானவங்களோட புரிதல், நான் காட்டுற மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயமாக வேற ஒரு ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் நம்புறீங்கல்ல, அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொரு போய் பார்க்கணும். இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த கட்டை பார்க்கல. அதை பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது உங்கள் பேர் சொல்லிக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன் ஆன்சர். எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரில, அது எப்படி கட் பண்ணப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா மாண்டேஜஸ் மட்டும் தான் இது நினைக்கிறது, மாண்டேஜஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். 3 times சாப்பிட்டாங்க, ஆனால் பண்ண முடியல. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். மணத்தி கணேசன் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவர் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப, ஏன்னா சாப்பாடு தான் அவரோட பெரிய சத்து. எங்கெல்லாம் யார் கூப்பிட்டாலும் நிறைய சாப்பிடுவான்னு சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான்வெஜ்ஜில் அவ்வளோ கிடைக்காது. அதனால் வந்து வீட்டில் கோழி பக்கத்து வீட்டு கோழிலாம் இருந்துச்சுன்னா திரும்பி போட்டுட்டு அது செத்துருச்சுன்னு சொல்லி அதை அடித்து சாப்பிட்ற பழக்கம்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஏதாவது கூப்பிட்டுருவாங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு என்கிட்ட. பட் இந்த இஷ்யூ வந்து அப்படி பண்ணது இல்லை. இந்த கதையோட போக்கிலேயே கிட்டான்ட்ட வந்து ஒரு முடிவு அவனால் சூஸ் பண்ண முடியாத, அவனால் நினைச்சதை ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும் கதையின் போக்கில். அது எல்லாமே அந்த டைமில் நடக்கக்கூடியதாகவே இருந்துச்சு எனக்கு. நான் பிளான் பண்ணி பண்ணது இந்த கந்தசாமியை அட்டாக் பண்ண வருவாங்கல்ல, அங்கே மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கும்போதே அந்த பாதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் பண்ணது. மற்ற எல்லாத்துலேயும் அது தானாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மூவிக்குள்ள த்ருவ் வேணும் இல்லை த்ருவ் இது நடிக்கணும்னு தோணுது இந்த சிச்சுவேஷன் எப்போது? ஐ மீன் இந்த கேரக்டருக்கு த்ருவ் மட்டும் வேணும்னு தோணுது. த்ருவ் வேணும்னு இந்த ஸ்கிரிப்ட் இல்லை. நல்லா சினிமா பேஷனாக எடுத்துக்கிட்டு முழுசாக என்னை நம்பி என் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. அவங்க வந்து சினிமாவுக்கு இவ்வளோ போதும், ஒரு சினிமாவுக்காக இவ்வளோ பண்ணணுமா, 2.5 மணி நேரம் படம் பார்க்க போகிறாங்க, நம்ம பார்க்குற படங்கள்ல எல்லோரும் கஷ்டப்பட்ட படம் நடிக்கிறாங்க, அது பயங்கரமாக ஓடுது கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் உழைக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஹீரோ இருந்தால் பெட்டர்னு நினச்சேன் நான். அப்படியான ஹீரோ யார் இருக்கான்னு பார்த்து தேடிட்டு இருக்கும்போது துருவ் வந்து, அப்போ துருவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினிமாவுக்குள்ள வேற ஒன்றா வெளிப்படணும், வேற ஒரு பெரிய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற வெறியில ஆசைலாம் இருந்துச்சு. அப்போ என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன், இந்த படம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸாக இருக்காது, ஒரு பெரிய உழைப்பு போட வேண்டியிருக்கும், நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போது இது இடையில கூட கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளோ வேலை பார்க்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும், பாதியில் போயிடலான்னு கூட தோணும். அது எப்பவுமே முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம படத்தை பண்ணணும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே என் மேலே உங்களுக்கு விருப்பம்
ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் பத்தாதுன்னு தோணும், உங்களுக்கு இதுவே பத்தாதான்னு தோணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துட்டு தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஒரு 2 years ப்ராசஸ். நான் மாமன்னன் போயிட்டேன், இந்த கதையை சொல்லிட்டு நான் வந்து மாமன்னன் போயிட்டேன், வாழை போயிட்டேன். மாமன்னன் வாழையெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணாப்புல. அப்போ அந்த ப்ராசஸ், அந்த வெயிட்டிங் ப்ராசஸுக்கு தான் ஓகே திருவாள முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமும் ஒரு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், கஷ்டப்படுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி. பட் ஆனால் ஒரு விடாப்புடியான நம்பிக்கையோட இந்த படத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு. மெயினாக அவர் ஒரு பேஷன் தான். சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணணும். அந்த சினிமாவை நியாயமாக, அந்த கதை என்ன கேட்குதோ அதை நியாயமான முறையில் கொடுத்து ஆடியன்ஸு அந்த சினிமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆர்டிஸ்ட்டாக நாம் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும்னு அவர் நம்பினதுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. தேங்க்யூ சார். apart from your other films, இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்ஸ் இருக்குது, ஆனால் அது இன்டைரக்டாக சொல்லன மாதிரி தெரிஞ்சு. அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் மாசி சீன்ஸும் இருந்து இந்த படத்தில். மாசி சீன்ஸ். மாஸ் சீன்ஸா? ஓகே. ஸோ இஸ் தட் இன்டென்ஷனல் ஒரு அது அப்படியே வேணும்னு முடிவெடுத்துட்டு செய்ததானோ அந்த மாஸ் சீன்ஸா? மொத்தம் அந்த பொலிட்டிக்ஸும் இன்டைரக்டாக சொல்கிறது இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கலாங்க. எதுக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்க, எதை ரொம்ப நம்புவாங்க, எதை பார்த்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அப்போ என்னோட கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது கிட்டான் கடைசியாக உச்சத்துக்கு போகாமல, அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் உச்சம். நிறைய நம்மளை ஈர்க்கக்கூடிய, நம்மளை திசை திருப்பக்கூடிய, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய நிறைய செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் எது நிலையானது, எது நேர்மையானது, எது வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியது, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபைனல் கூஸ் பம்ப்ஸ். கடைசியாக கிட்டான் போய் ஜெயிக்கிறது இருக்குல்ல அது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது எது உனக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கணும்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எனக்கு அப்படி பண்ணு தோணுச்சு. அதனால இந்த ஏன்னா கபடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உடல் வீரம் சார்ந்து, உடல் சார்ந்து, திறன் சார்ந்து, உழைப்பு சார்ந்து ஒரு விளையாட்டு. அதை இயக்கும்போது அவங்களுக்கு தன்னாலேயே ஒரு ஹீரோயிசம் ஃபார்ம் ஆகிடும். அது எங்கிட்ட வேணாலும் கூட்டிகிட்டு போயிடும். அந்த ஹீரோயிசம், அந்த பில்டப் இருக்குல்ல, அது இப்படி கூட்டிகிட்டு போகும், அப்படியே கூட்டிகிட்டு போகும். எங்கிட்டும் போகாமல் நேராக நீ போய் உன்னுடைய இலக்கை அச்சீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் பெருசு. அதை கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணோம். அதனால் நிறைய குட்டி குட்டியாக காமிச்சு ஃபைனலி நிலையான ஸ்டாண்டர்டான கூஸ் பம்ப்ஸ் எது, மனசுக்கு நெருக்கமான கூஸ் பம்ப்ஸ் எது அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் அந்த படம். சார், மலையாளத்தில் ചോദിച്ചോട്ടെ? மலையாளத்தில் அவங்க தமிழில் பேசினாங்க. இப்போ சாரி எனக்கு அவங்க பேசுறது மலையாளமாக தான் தெரிஞ்சு. ഓക്കെ. മാരി സെൽവരാജന്റെ സിനിമകൾ തന്നെയാണ് അങ്ങയുടെ രാഷ്ട്രീയം. ഇത്രയും ജാതിക്കെതിരായി പറയുമ്പോൾ ഈ തിരുനെൽവേലി പോലൊരു സ്ഥലത്ത് ജീവിക്കാൻ അങ്ങേക്ക് ഒരിക്കൽ പോലും ഭയം തോന്നിയിട്ടില്ലേ? എപ്പോഴെങ്കിലും ഒരു ത്രെട്ട് ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടുണ്ടോ? എന്തെങ്കിലും ഭീഷണികൾ? வேகமா பேசுறீங்க, மெதுவா பேசுறீங்க, தமிழாவே எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் வேகமா பேசுறீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் மெதுவா பேசுறீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இல்லை, அந்த மாதிரியான த்ரெட் இருந்துச்சுன்னா நான் எதிர்கொண்டுருவேன். அது வெளிப்படையான த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு நான் பயப்பட போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம வந்து என்னுடைய எந்த படமும் நான் பயப்பட மாட்டேன். பட் உளவியெல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண, நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன நெரேட்டிவ்னா, பெரும்பான்மையான மக்கள் இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அல்லது எல்லா சமூகத்திலையுமே பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஃபார்வர்டான திங்கை வந்து, ஒரு ஃபார்வர்டான விஷயங்களை வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்னொரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கம்மியான மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த படம் வந்து இப்படி செட் பண்ணுது அப்படின்னு அந்த நெரேட்டிவ் இருக்குல்ல, அதை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் நெரேட்டிவை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்போ மன உளைச்சலாகும். அதாவது இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, அதை பற்றி அந்த ஷேரிங்கை பற்றி மீடியா பேசினா அதை பற்றி நம்ம நல்லா பேசலாமேன்னு தோணும். நமக்கு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்.
ஆனால் எதை நம்ம காது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை மீடியா கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டி அங்கே ஒருத்தர் அப்படி சொன்னாரு அது உங்களை எப்படி பாதிச்சிச்சா, இங்கே ஒருத்தர் சொன்னாரு அதுக்கு உங்கள் பதில் என்ன, என் கண்ணு முன்னாடி 50 பேர் பாராட்டிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த நெரேட்டிவ் செட் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு என்னன்னா திருப்பி திருப்பி நம்ம வேலை செய்யும்போது டயர்ட் ஆகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போகின்றது. நீ அடுத்த ஸ்கிரிப்ட் வலுவோட பவரோட நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போக முடியாமல் பண்ணுறதுக்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு படத்துக்குமே பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இது ஒவ்வொரு படம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் நான் அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட மூளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீ அடுத்த படம் பார்த்து எடு, ஐயோ நீ இதை வந்து அது என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிற மாதிரியான நெகட்டிவாக மாறுது. சரி அடுத்த படம் போது ரிலாக்ஸாக பண்ணேன், இவ்வளோ காட்டுற விஷயம் வேணுமா, இவ்வளோ விஷயம் வேணுமா, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்கல்ல, ஜாலியாக படம் பண்ணேன், இது பண்ணேன். பட் நான் என்னோட ஆன்மா, என்னோட ஆத்மா என்ன விரும்புதோ, என்னோட ஹார்ட் எதை நோக்கி பயணிக்குதோ, நான் எதை வந்து என்ன செஞ்சால் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு ஹியூமனாக நான் முழுமை அடையணும், அதைத்தான் நான் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு நெகட்டிவ் எனக்கு தள்ள ட்ரை பண்ணுவாங்க. இதை பண்ணு, அது பண்ணு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பட் நீ மட்டும் ஒரு படம் ரிலீஸ் ஆனவொடனே இப்போ ப்ரெஷராகவே இருக்க, டென்ஷனாகவே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் உடவியலாக தாக்கணும். அந்த நெகட்டிவ் வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம சந்திக்கிற மனிதர்கள், யாருமே தெரியாத சாமானிய மனிதர்கள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தும் போது இந்த நெகட்டிவ்லாம் போய் அடுத்த படம் இன்னும் பவர்ஃபுல்லாக போகிறதுக்கு அந்த முத்தங்களும் அந்த அன்பும் அந்த பாராட்டுகளும் ஞாபகத்துக்கு வந்து அடுத்த படம் இன்னும் வீரியமாக நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் நடக்கும். இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தேன்? இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்து கேட்குறீங்களா? அது எங்கேருந்து வந்திருக்கும்? ஊரில் வந்து பார்த்த விழுந்த அடிகள், வாங்கின அடிகள், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாருமே மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்கிறான்னு தெரியறதுக்கு, மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு இந்த சமூகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்தியாவில் ஒருத்தர் நிறைய பேருக்கு மாரி செல்வராஜ் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்போ இவ்வளோ மக்கள் இன்னைக்கு நேசிக்கணும் நான் பயப்பட போகிறேன். அதனால் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிக்கேன். தேங்க்யூ சார். ഒരു ക്വസ്റ്റ്യൻ കൂടി. சொல்லுங்கள். മലയാളികളാണ് എല്ലാ സിനിമയിലും, മലയാളി നടന്മാരാണ് എല്ലാ സിനിമയിലും മെയിൻ റോളുകൾ ചെയ്യുന്നത്. ഇപ്പം മാമനിലാകട്ടെ നമ്മുടെ ബൈസണിൽ വന്നാലും എന്തുകൊണ്ടാണ് മലയാളികളോട് ഇത്രയും അൻപ് പാസം ഉള്ളത്? അത് മാത്രമല്ല വേറൊരു ചർച്ച ഇപ്പൊ നടക്കുന്ന ഡിസ്കഷൻ, തമിഴില് സിനിമ ചെയ്യുമ്പോൾ തമിഴ് നടിമാർക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നില്ല, മലയാളത്തിൽ നിന്നോ തെലുങ്കിൽ നിന്നോ ഹിന്ദിയിൽ നിന്നോ അതർ ലാംഗ്വേജിൽ നിന്നാണ് കാസ്റ്റ് ചെയ്യുന്നത് ആക്ട്രസിനെ. അപ്പൊ അതിനെ രണ്ടിനെ കുറിച്ചും സാറിനൊന്ന് പറയാൻ പറ്റും? மலையாளிகள் ஃபர்ஸ்ட் கேள்வி, மலையாள நடிகர்கள் மீதும் அன்பு, இவ்வளோ அன்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? பழக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு என்ன சொல்கிறது, இதெல்லாம் இப்போ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலேருந்து வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் ஒரு படம் இப்போ வந்து நான் பரியேறும் பெருமாள் பண்ணும்போது அது ப்ராசஸே வந்து நான் தேடி நடந்த ப்ராசஸ் இல்லை. ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம், அந்த படத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசும்போது அப்போ ஆனந்தி கொஞ்சம் அவங்க ஸ்டாக் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிஜமாகவே சொன்னால் கதையை கடத்துவதற்கு எஸ்டாப்ளிஷான சில முகங்கள் தேவை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நானே சொந்துட்டு அலைய முடியாது, கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க என்ன நான் ஆனந்தி ஒரு நாள் தமிழ் பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன், ஆனந்தின்னு பேர். ஓகேங்களா? அப்போது நான் பார்த்து தான் தமிழ் நல்லா பேசினாங்க, என் ஃபோனில் தமிழில் தான் பேசினாங்க. அப்போ தான் தெரிஞ்சேன் எனக்கு வந்து ஹைதராபாத்னு சொல்லி. இப்போ ரெண்டாவது படத்துக்கு நான் கர்ணன் பண்ண போகும்போது நான் நிறைய பேர் தேடணும், நிறைய விஷயம் தேடணும். அப்போ நான் ஜூன் ட்ரெய்லர் எதேச்சியாக பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னொரு திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கும் கேரளாவுக்கும் நான் அடிக்கடி ரெண்டு ஒரே முகசாயல் தான் நான் நம்புவேன். இது ஒரு விஷயம். அப்போ ஆக்டிங் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் நிறைய பேர் எங்கள் கிராமத்து மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணுறோம். அப்படி தான் உள்ளே வராங்க. அதே மாதிரி தான் கிடாரி நிக்கிலாமல் வந்து நான் வந்து கிடாரின்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் எனக்கு அவங்க திருநெல்வேலி படம் அது, அவங்க திருநெல்வேலி சார்ந்த ஒரு அதாவது தென் மாவட்டம் சவுத் தமிழ்நாடு சார்ந்த ஒரு படம், அதில் அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிதான். ஆர்ட் ஃபார்ம் நான் வேலை செய்வேன். ஓகேங்களா? நான் வந்து முழுக்க நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்கக்கூடாது. நான் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வேலை செய்வேன். நான் நிறைய உலக சினிமா பார்க்குறேன், நிறைய இந்தியன் சினிமா பார்க்குறேன், நிறைய நாவல்கள் படிக்கிறேன். அதில் தென்படக்கூடிய முகங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
அப்போ பொதுவாக இது யார் வேணாலும் இருக்கலாம், இது நான் இவங்க கூட தான் வேலை செய்யலாம் இல்லை. நம்ம பார்க்குற படங்கள் வழியாக இப்போ பஸ்பி சார் இருக்காரு. பஸ்பி சார் நான் வந்து தமிழர்களுக்கு சூஸ் பண்ணல, நான் பார்த்த படங்கள்லாம் பிரமிப்பு ஏற்படுத்தியிருந்தார் எனக்கு. நான் பார்த்த படங்கள் இந்த படம் வந்து இவர் பண்ணால் இந்த கதையை இவர் பண்ணதான் பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன் நான். அதேமாதிரி ஃபகத் பாஸ்ல வந்து நான் மலையாளிக்காக சூஸ் பண்ணல, ரத்னவேல் கேரக்டருக்கு. அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு பக்கா தமிழர் போட்டுக்கலாமே நிறைய பேர் சொன்னாங்க, பக்கா தமிழராக ஒருத்தர் போட்டுக்கலாம்னு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபகத் பாஸ்ல நான் பார்த்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. இப்படி நான் பார்க்குற முகங்கள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதில்ல, அப்படிதான் சூஸ் பண்ண ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் சூஸ் பண்ண நான். இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்னு சொல்லல, ஏதாவது ஒரு படத்தில் நான் பார்த்துருப்பேன், அவங்க எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்படி நான் என்னோட படங்கள் பார்த்து என்னோட நடிகர்களுக்கு வந்து மாரிசெல்வராஜ் படத்தை நடிக்கணும்னு ஆசை வருதோ, அதே மாதிரி ஆக்டர்ஸ் படங்களை பார்த்து இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ண நல்லா இருக்குமே நமக்கு தோணுது. இது ரொம்ப மியூச்சுவலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கப்புறம் யோசிக்கும் போது ஒரு லாங் ப்ராசஸ் யோசிக்கும் போது இவங்க தானே இருக்காங்க, இவங்க இல்லையே நீங்கள் கேட்கும்போது அது புரியுது எனக்கு. இப்போ புரியுது எனக்கு, பட் தெரியல. ஆனால் ஆர்ட் ஃபார்மில் இயங்கும்போது உங்களோட ஆர்ட் ஃபார்மை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு யார் பயன்படுறாங்களோ அவங்க எப்படியாவது அவங்கள நான் வந்து பேசி புரிய வச்சு, அது அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் நடிகராக கூட இருக்கலாம், நம்ம கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்து நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இப்போ மாமன்னன் வடிவேல் சார் வந்து பயங்கர காமெடிகள் தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த கதைக்கு வடிவேல் சார் சொல்லும் போது யாருமே நம்பலை, என்னோட டீம் நம்பலை, ஒத்துக்க மாட்டான்னு சொன்னார். நான் பல நாள் போய் உட்காந்து பேசி அவங்க புரிய வச்சு நீங்கள் பண்ணால் தான் இந்த படம் பண்ணுவேன்னு சொல்லி, வடிவேல் சார் பண்ணாலும் நான் மாமன்னன் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் வேற கதை பண்ணியிருப்பேன். எனக்கு அப்படி தேவைப்பட்டாங்க. அப்படி நடிகர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க தான். அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஓகேங்களா. எனக்கு எல்லாமே ஹியூமன், அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவன் நடிக்க வைப்பேன். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிகர்கள் இல்லாமல் தமிழ் முகங்கள் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னையால் நான் பணம் போட்டு நான் ஓன் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரியலான சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை. நிறைய திறமையான நடிகர்கள் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன், முயற்சி பண்ணுவேன். எனக்கு வருங்காலத்தில் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் உள்ள கொண்டு வந்து முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ. രജിഷ ഹായ്. ഇവിടെ ഹായ്. രജിഷ, ചില കഥാപാത്രങ്ങൾ നമ്മളെ തേടി വരും, ചില കഥാപാത്രങ്ങൾ നമ്മൾ തേടി പോകണം. ഇപ്പം മാരിസെൽവരാജിന്റെ പടം എന്ന് പറയുമ്പോൾ അതിലെ കഥാപാത്രങ്ങൾക്ക് എല്ലാവരും എത്രത്തോളം ഡെപ്ത് ഉണ്ട്, അല്ലെങ്കിൽ എത്രത്തോളം ഡെപ്തിലേക്ക് അവർ ചെയ്യുക, എന്തായിരിക്കും അവർ പെർഫോമൻസിന്റെ ലെവൽ കാണാൻ എല്ലാവരും എക്സൈറ്റഡ് ആയിരിക്കും. ഇപ്പോൾ രജിഷ കാസ്റ്റിലൂടെ നടക്കുമ്പോൾ ട്രെയിലർ കാണുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും വരാൻ ആളുകൾ എക്സൈറ്റഡ് ആയിരുന്നു. തിയേറ്ററിൽ ഗംഭീര പെർഫോമൻസ് ആയിരുന്നു. അപ്പം ഇങ്ങനെ ഒരു ചിത്രത്തിലേക്ക് വരുമ്പോഴേക്കും എന്തൊക്കെ എക്സ്പെക്ടേഷൻ ഉണ്ടായിരുന്നു? ഫസ്റ്റ് ആൻഡ് ഫോർമോസ്റ്റ് ഐ ഫീൽ ലൈക്ക് നമ്മളെല്ലാവരും സിനിമയെ സ്നേഹിക്കുന്ന ആൾക്കാരാണ്. നമ്മളെല്ലാവരും ഇന്ത്യൻസാണ്, നമ്മളെല്ലാവരും മനുഷ്യരാണ്. നമുക്ക് കേരളം, തമിഴ്നാട്, മലയാളം, തെലുഗു, കന്നഡ, തമിഴ്, ഹിന്ദി എന്നൊന്നുമില്ല. എവിടെ നന്നായിട്ട് അഭിനയിക്കാൻ സാധിക്കുമോ, എവിടെ നല്ലൊരു സിനിമ കിട്ടുമോ, എവിടെ നല്ലൊരു കഥാപാത്രം കിട്ടുമോ അപ്പോൾ ഓടി ചെന്ന് പോയി അഭിനയിക്കുക എന്നുള്ളതാണ്. ഞാൻ ഭയങ്കര ഫോർച്ചുനേറ്റ് ആണ്. മാരി സാറിനെ പോലെയുള്ള ഒരു വിഷണറി, ഒരു ബ്രില്യൻ ഡയറക്ടർ. അദ്ദേഹം വീണ്ടും എന്നെ വിളിച്ചു. രണ്ടാമത് ആദ്യം ചെയ്തതിനേക്കാൾ കൂടുതൽ ഡെപ്തും ഡിഫറെൻറ്റും ആയിട്ടുള്ള ഒരു കഥാപാത്രം എന്നെ ഏൽപ്പിച്ചു എന്ന് പറഞ്ഞത് ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയായിരുന്നു. സത്യം പറഞ്ഞാൽ എൻ്റെ ലൈഫിൽ ആദ്യമായിട്ടാണ് ഞാനൊരു നറേഷൻ പോലും ഇല്ലാതെ ഞാൻ ഒരു സിനിമ കമ്മിറ്റ് ചെയ്തത്. എനിക്ക് ബൈസന്റെ കഥ എന്താണെന്നോ എൻ്റെ കഥാപാത്രം എന്താണെന്നോ ഒരു ഐഡിയ ഇല്ലായിരുന്നു. ഷൂട്ടിന് 2 ദിവസം മുന്നെയാണ് കഥ എന്താണ് എന്ന് ഞാൻ അറിയണത്. അപ്പം നമ്മൾ അവിടെ പോയി ഒരു വർക്ക്ഷോപ്പ് അറ്റൻഡ് ചെയ്ത് നമ്മൾ അവിടെ തന്നെ താമസിച്ച് അവിടെയുള്ള ആൾക്കാരുടെ കൂടെ പഴകി, നമ്മളാരും മേക്കപ്പ് ഒന്നും ഇട്ടിട്ടില്ല. ഞാനാണെങ്കിലും ധ്രുവാണെങ്കിലും ഇപ്പോൾ നമ്മളൊക്കെ അവിടെ പോയി നിന്ന് ആ പണിയൊക്കെ ചെയ്ത്, എന്നാലേ നമുക്ക് ഈ മേക്കപ്പ് ഇട്ട് പൊട്ടിയടിച്ച് ക്യാമറയുടെ മുന്നിൽ വന്ന് അഭിനയിക്കുന്നതല്ല. നമുക്ക് അവിടുത്തെ ബോഡി ലാംഗ്വേജ് വരണമെങ്കിൽ, അവിടുത്തെ എക്സ്പ്രഷൻസ് വരണമെങ്കിൽ ഒക്കെ നമ്മൾ അത്ര എഫേർട്ട് ഇടണമല്ലോ. അപ്പം ഒരു ഭയങ്കര ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഫിലിം സ്കൂളാണ്, ഫിലിം മേക്കിംഗ് ആണ് മാരി സാറിൻ്റെ. അപ്പം ഐ ഹാവ് ബീൻ വെരി ഫോർച്ചുനേറ്റ് ദാറ്റ് ഐ ഗോട്ട് 2 chances with him. ആൻഡ് ഇത്തവണ ബൈസൺ വന്നപ്പം രാജി എന്ന് പറയുന്ന കഥാപാത്രം എനിക്ക് തോന്നുന്നു എൻ്റെ ലൈഫിൽ, എൻ്റെ കരിയറിലെ വൺ ഓഫ് ദ മോസ്റ്റ് ഇമ്പോർട്ടൻറ്റ് ക്യാരക്ടേഴ്സ് ആണ്. കാരണം ഒരുപാട് ഞാൻ ഇതുവരെ ചെയ്യാത്ത ഒരുപാട് ലെയറിങ് ഈ ക്യാരക്ടറിനുണ്ട്. കിട്ടിയതിൽ ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. എന്നെ കൊണ്ട് പറ്റുന്നതിന്റെ പരമാവധി ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. എനിക്ക് വേണ്ടി ഡബ് ചെയ്ത രവീണയാണ്. ഐ ഹാവ് ടു താങ്ക് ഹെർ ഓൾസോ. കാരണം അഭിനയം എന്ന് പറയുമ്പോൾ ഇറ്റ്സ് ഈക്വലി എ വോയിസ് ഓൾസോ. സോ താങ്ക്സ് ടു രവീണ ഓൾസോ. അതേപോലെ ഇപ്പം ചില കഥാപാത്രങ്ങൾ കാണുമ്പോൾ നമുക്ക് ഫീൽ ചെയ്യും, ഇവർ ഇത്രയും ചെയ്യുമായിരുന്നു, ഇത്രയും പെർഫോം ചെയ്യാനുള്ള സ്പേസ് ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു എന്ന് തോന്നും. അപ്പോൾ തമിഴ് ചെയ്തിരിക്കുന്ന 2 കഥാപാത്രങ്ങൾ ഗംഭീരമായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്.
അപ്പം ഇടയ്ക്ക് വന്നൊരു ചർച്ച ഉണ്ടായിരുന്നു, രജിഷയ്ക്ക് മലയാളത്തിൽ ഇതേപോലത്തെ സിനിമകൾ കിട്ടിയിരുന്നെങ്കിൽ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നത്? അവസരങ്ങൾ കിട്ടാത്തതാണോ അതോ തമിഴിലേക്ക് തന്നെയാണ് കൂടുതൽ ഇങ്ങനെ കോൺസെൻട്രേറ്റ് ചെയ്യുന്നത് കഥാപാത്രങ്ങൾ? അങ്ങനെയൊന്നും എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. കാരണം എനിക്ക് ഏറ്റവും നല്ല കുറച്ച് ഓപ്പർച്യൂണിറ്റീസ് കിട്ടിയത് മലയാളത്തിലാണ്. ആൻഡ്രോ എർക്കിൻവെൾ ആണെങ്കിലും ജൂൺ ആണെങ്കിലും ഫൈനൽസ് ആണെങ്കിലും ഇപ്പം ഞാൻ ചെയ്ത് അവസാനിപ്പിച്ച് വെച്ചിരിക്കുന്ന മസ്തിഷ്കമരണമാണെങ്കിലും എനിക്ക് തോന്നുന്നു ഒന്നാമത് നമ്മൾ ഒരുപാട് ആക്ടേഴ്സ് ഇവിടെ ഉണ്ട്, എല്ലാവരും ടാലന്റഡ് ആണ്. അപ്പം അൾട്ടിമേറ്റ്ലി ദ ഡയറക്ടർ ഇസ് ദ വൺ ഹൂസ് ഡിസൈഡിങ്. അവർക്ക് അവർ എഴുതിയിരിക്കുന്ന അവരുടെ മനസ്സിലൊരു മുഖം വരുമല്ലോ, ഇന്ന കഥാപാത്രം ഇതുപോലെ ഇരിക്കണം. അത് ചിലപ്പോൾ ഓൾറെഡി ഉള്ളവരായിരിക്കും, അല്ലെങ്കിൽ പുതുമുഖമായ ഒരാളെ ആയിരിക്കും തേടുന്നത്. അപ്പം ഇതൊക്കെ ഒരു ഡെസ്റ്റിനി പോലെ നമ്മൾ ചൂസ് ചെയ്യുന്ന മാത്രമല്ല, നമ്മളെയും ഇത് ചൂസ് ചെയ്യണം എന്നുള്ളത്. അപ്പൊ ഇതൊരു മ്യൂച്വലി നടക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. അപ്പൊ എനിക്ക് തമിഴിലാണ് കൂടുതൽ നല്ല കഥാപാത്രങ്ങൾ കിട്ടിയ, മലയാളത്തിലാണെന്നൊന്നും എനിക്ക് പറയാൻ പറ്റില്ല. ഞാൻ അങ്ങനെ ഒരു ഡിഫറൻഷിയേറ്റ് ചെയ്ത് സത്യം പറയാൻ ഞാൻ കാണുന്നില്ല. ഇന്ന ഇൻഡസ്ട്രിയിൽ ഞാൻ ഇത്രയും സിനിമ ചെയ്യണം, ആ ഇൻഡസ്ട്രിയിൽ പോയിട്ട് ഇത്രയും സിനിമ. മരിക്കുന്ന അടുത്തോളം സിനിമ ചെയ്യണം. എവിടെയൊക്കെ നല്ല സിനിമ കിട്ടും, എവിടെയൊക്കെ നല്ല കഥാപാത്രം കിട്ടും, അതൊക്കെ ചെയ്യണം എന്നാണ് എൻ്റെ ആഗ്രഹം. When we talk about body transformation, your father is a godlike person in that. So இந்த படத்துல உங்களுக்கும் அப்படி ஒரு transformation இருக்கு. How was that? And விக்ரம் சார் ஏதாவது டிப்ஸ் சொல்லி പറഞ്ഞു தந்துட்டோ body transformation? இல்லை, இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணேன். அண்ட் அங்கே இருக்கிற பசங்க அவங்களோட பில்டு எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்கலாம் பார்த்து அது ரொம்ப இயல்பாக செஞ்ச ஒரு விஷயம்தான். அது கான்ஷியஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு யோசிக்காமல் எப்படி இயல்பாக ஒரு கபடி பிளேயராக மாறணும்னு நினச்சிட்டு தான் பண்ண விஷயம் அது. இது கிட்டனோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியும் உங்களோட சினிமா ஜேர்னியும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கிட்ட ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அவன் லிஸ்ட்டுக்குள்ளே வரல. உங்களோட சினிமாட்டிக் ஜேர்னியோட ஆரம்பத்துலேயுமே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக அமையலை. எப்பாவது நாம தான் கிட்டதான் நாம அந்த மாதிரி ஒரு அனாலஜி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? அழகான கேள்வி, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நான் யோசிச்சது தான். நீங்கள் சொல்லும் போது எஸ் மேபி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவனோட கனவுக்காகவும் அவன் லட்சியத்துக்காகவும் அவன் போராடும் போது ஒரு ஆக்டராக நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணும்போது அது ஒரு செம்ம விஷயம். ஆக்சுவலாக ஐம் வெரி ஹாப்பி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த டைனிங் டேபிள் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இங்கே எனக்கு இது பழகிடுச்சுன்னு சொல்லியே அழுவீங்கல்ல, அப்போது நீங்கள் அழுதுட்டு பேசும்போது அப்படியே காஸ்ப் எடுத்து அது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. உங்களோட அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்த வலியை உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த மொமெண்ட்ல? நிறைய பேர் அந்த சீன் பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் மாரி சார் என்ன பண்ணாரோ நான் ஃபர்ஸ்ட் அவர் நிறைய வாட்டி நான் பண்ண சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நான் எக்ஸாக்டாக பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அங்கே என்ன பார்க்குறீங்களோ அது என் டைரக்டர் செஞ்சுருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கிற அந்த ஸ்மைல், அவருக்கு எப்போ கண்ணீர் வருது, அவர் எந்த விதத்தில் இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாருன்றது நான் க்ளோஸாக பார்த்துட்டு தான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அவர் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சீனோட வலியும் இமோஷன்ஸும் புரியும். அண்ட் அதை நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கேன், விக்ரம் சார் ஒரு புக்கில் என் முடி இவ்வளோ மில்லிமீட்டர் தான் இருக்கணும், இதுதான் சாப்பிடணும். இப்போ ஐப்படத்துல எல்லாம் ஒரு எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்டு சார் ஒரு டே மட்டும் போயிருக்குதுண்டா. நீங்களும் அவங்ககிட்ட இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு காம்படிஷன் இருக்கா? காம்படிஷன் வச்சு அந்த மாதிரி ஜாலி. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க 8 அடியா இல்லை 16 அடியா பெருசுன்னு சொல்லி. அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சரியான ஒரு ஃபீலிங் இல்லையா? அவர் அந்த மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்க. എക്സ്ക്യൂസ് മീ രജിഷ, ഒരു ആർട്ടിസ്റ്റ് എന്ന നിലയിൽ ഏത് രീതിയിലുള്ള സിനിമകളും ചെയ്യണം, ഒരു ഭാഷ ഒരു ഹിൻഡ്രൻസ് അല്ല എന്ന് പറഞ്ഞിരുന്നത്. അപ്പം കോവർട്ടി ചെയ്ത് അത് ഓസ്കാർ നോമിനേഷൻസിന് സെലക്ഷൻ കിട്ടി. അപ്പം ഇതിന്റെ റിസൾട്ടാണോ? അത്തരം ഒരു സെലക്ഷന്റെ റിസൾട്ടാണ്? ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. കോവർട്ടി പോലെയുള്ള ഒരു ഷോർട്ട് ഫിലിം എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റിയെന്നും അതിന് അങ്ങനെ ഒരു റീച്ച് കിട്ടി എന്നുള്ളത്. ലിജോ സാറാണ് അതിന് മെൻറ്ററായിട്ടുണ്ടായിരുന്നത്, റോബിൻ. എനിക്ക് തോന്നുന്നു ബേസിക്കലി
ഒരു ആക്ടർ, ഒരു ഫിലിം മേക്കർ, ഒരു ഫിലിം സ്റ്റുഡൻറ് എന്നുള്ള നിലയ്ക്ക് റിയലി ഡസ് നോട്ട് മാറ്റർ നമ്മൾ ഏത് ഭാഷയിലാണ് ചെയ്യുന്നത് എന്നുള്ളത്. നമ്മൾ അൾട്ടിമേറ്റ്ലി സെല്ലുലോയിഡിന് വേണ്ടി ക്രിയേറ്റ് ചെയ്യുന്ന മാജിക് ആണ്. സോ ഇറ്റ്സ് ജസ്റ്റ് അബൌട്ട് ബീങ് എ പാർട്ട് ഓഫ് ദാറ്റ് മാജിക്. അപ്പം അതെനിക്ക് എവിടെ നല്ല ഓപ്പർച്യൂണിറ്റി കിട്ടണേ ദൈവമേ എന്നാണ് എല്ലാ ദിവസവും പ്രാർത്ഥന. അപ്പം അതെവിടെ കിട്ടിയാലും അത് ഓടി പോവുക ചെയ്യുക എന്നുള്ളതാണ്. ഭയങ്കര സന്തോഷമുണ്ട് കോവർട്ടി ഇങ്ങനെ സെലക്റ്റഡ് ആയി എന്നുള്ളതിൽ എനിക്ക്. നിങ്ങളുടെ ഇന്റർവ്യൂസ് ഭയങ്കര ആൾക്കാർ എൻജോയ് ചെയ്യുന്നുണ്ട്. ദ വേ യു ടോക്ക് അല്ലെങ്കിൽ ജോളി ആർക്കൽ മാതിരി. സോ ഒരു റൊമാൻറ്റിക് കോമഡി സിനിമ ആക്ച്വലി കുറെ പേര് കമന്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ആൻഡ് വി ആർ ഹിയറിംഗ് വൺ റൊമാൻറ്റിക് സിനിമ ഈസ് കമ്മിങ് വിത്ത് എ ബിഗ് ഡയറക്ടർ. അപ്പോൾ ആ റൂമേഴ്സും ഉണ്ടോ? இல்லை, அந்த மாதிரி கன்ஃபார்மாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் வரல. அந்த மாதிரி படங்கள் பண்ண ஆசையாக தான் இருக்கு. நீங்கள் ஜோலி பர்சனா? ஏன் ஜாலியாக இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. எப்படி இந்த இந்தியன் சீரியல்லாம் ஷூட் பண்ணும்போது மாரி சார் கூட அந்த ஜாலி மேட்ச் பண்ணுறது? இல்லை, நீங்கள் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சார் ஆக்சுவலாக அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கிற இன்டென்ஷன் நீங்கள் புரிஞ்சு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துடும். ப்ளஸ் சார் வந்து ஸ்பாட்டில் பயங்கர இன்டென்ஸாக எனர்ஜியாக இருப்பார். ஸோ நம்ம வந்து அங்கே ஜாலியாக இருந்தோம்னா வேலைக்காகாது. நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக அவருக்கு என்ன தேவையோ நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்குது கேமராக்காக. மாரி சார், அமீர் சாரை நடிக்க வச்சது எப்படி? சார் நடிக்க வச்சது அப்படின்னா இல்லை, அந்த கேரக்டர் நான் முடிவு பண்ணும்போது இது அமீர் சார் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு காரணம் படம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மைண்டில் வச்சிருந்த ஒரு கேரக்டர் அதோட முகமாக வலுவாக அமீர் சார் தெரிஞ்சது, அதுதான் முக்கிய காரணம். அமீர் சாருக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம் நாங்கள் இந்த படத்தில். அவர் மட்டும் தான் ரொம்ப லேட்டாக தாமதமாக வந்தார். வருவாங்க வரமாட்டாங்கன்னு கூட சில டவுட்லாம் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் அவருக்காக வெயிட் பண்ணி மொத்த ஷூட்லேயுமே கிரீன் மேட்லாம் வச்சு ஷூட் பண்ணி அதை ஆட் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்தோம். இப்போ ஃபைனலி தான் அவர் வந்து ஆட் ஆனார். எனக்கு என்ன அப்படின்னா அதான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், அவர்கிட்ட அவரோட உடல் மொழியில் பாடி லாங்குவேஜில் ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிர்ல சின்ன ஒரு நேர்மையும் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு எனக்கு தேவை. இந்த கேரக்டர் நீ இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். அதாவது என்னென்னா இந்த கேரக்டர் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஆனால் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நீ வீட்டுக்கு போகும்போது அந்த கேரக்டர் உங்க கூட வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே வரணும். அப்படி இந்த படத்தில் யூஸ் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு என்னென்னா யாரையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த கேரக்டர் இதுதான் அப்படின்னு இந்த கேரக்டரோட இலக்கு, இந்த கேரக்டர் இப்படி டிசைன் பண்ண, இந்த கேரக்டரோட வாழ்க்கை இதுதான் நான் சொல்ல முடியல என்னால். ஏன்னா இது நிஜ வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கனால எந்த கேரக்டருக்குமே ஃபைனல் டிசிஷன் என்னால் கொடுக்க முடியல. நான் ஒரு காட்டுறேன், நான் பார்த்த மனுஷங்க ஒன்று காட்டுறேன். ஆடியன்ஸை வந்து அது என்ன தோணுதோ அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றி என்ன மதிப்பீடு என்ன மதிக்கிறாங்களோ அதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பண்ணது அந்த படம். என்னோட டிசிஷன் பெருசாக அந்த கேரக்டர்ஸ்க்குள்ள இல்லை. என்னோட டிசிஷன் இருந்த ஒரே கேரக்டர் கிட்டான். ஓகே, நான் கிட்டான் கேரக்டரை மட்டும் தான் என்னோட ஓன் டிசிஷன் வச்சுருந்தேன். அந்த கேரக்டர் எப்படி மூவ் ஆகணும், அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், அவனோட கனவு எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் என்னோட ஏன்னா கிட்டானுக்குள்ள நானும் இருக்கேன் அப்படிங்கிறனால என்னால் டிசிஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் மற்ற கேரக்டருக்குள்ள என்னால் டிசிஷன் பண்ண முடியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க காட்டுவோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில் வச்சு தகவல் வச்சு காட்டுவோம். அது மக்கள் என்னவா எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதான் என்னோட பிளான். அதனால் அந்த காட்டப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு ஃபைனல் டிசிஷனாக அதுதான் நான் சொல்ல வரல. அது வேற வேறு லேயர்ஸை கிரியேட் பண்ணுதுன்னா அது கிரியேட் பண்ண தான் செய்யும். ஓகேங்களா? அது முழுமையான அந்த கேரக்டர்ஸ் கூட முழுமையான காட்டலை. இதான் உண்மை ஃபேக்ட். எனக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ, எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ காட்டியிருக்கேன். அந்த கேரக்டர்ஸ்க்கு பாண்டியராஜாவோ இல்லை கந்தசாமியோ இல்லை வேலுச்சாமியோ இல்லை ராஜியோ ராணியோ, ராஜி ராணி கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ராஜி ராணி இது எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு பெரிய வாழ்க்கை இருக்குது. அதுக்குள்ளே அவங்களோட ஸ்ட்ரகிள் இருக்குது, அவங்களோட நியாயங்கள் இருக்குது, அவங்க தர்க்கங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு அதை காட்டுறதுக்கு நேரம் இல்லை. அதை பற்றியான முழுசாக காட்டுறதுக்கான அறிவும் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுக்குள்ளே நான் ட்ராவலும் பண்ணலை பெருசாக போய். நான் முழுசாக ட்ராவல் பண்ணது கிட்டான் கூட. கிட்டான் வழியாக அங்கங்கே அவங்களை காமிச்சு கிட்டான் வாழ்க்கையை நிரூபிக்கிறது தான் என்னோட வேலையாக இருந்துச்சு. கிட்டானுங்கிறவன் ஒருத்தன் கிடையாது, அவன் சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட ஒரு சாயல் அவங்க கிரியேட் பண்ணி வேற ஒரு சேஞ்ச் கிரியேറ്റ് பண்ணணும் அப்படின்னு பண்ணப்பட்ட படம் தான் பைசன். അതേപോലെ സാറിന്റെ പഠനം ഹിയർ
സാറിന്റെ പടങ്ങൾ കാണുമ്പോൾ ആസ് ആൻ ഓഡിയൻസ് ഫീൽ ചെയ്യുന്നത് സിനിമ ഈസ് നോട്ട് ഓൺലി അബൌട്ട് എന്റർടൈൻമെന്റ് അല്ലെങ്കിൽ ഒരു ബിസിനസ്, എന്റർടൈൻമെന്റോ ബിസിനസ്സോ മാത്രമല്ല, സിനിമ ഈസ് ഓൾസോ അബൌട്ട് പ്രൊട്ടസ്റ്റ്. നമുക്ക് പറയാനുള്ള കാര്യങ്ങൾ പറയാനായിട്ടുള്ള ഒരു വേദി കൂടിയാണ് സിനിമ എന്ന് പിന്നെ ഓർപ്പിക്കുന്ന സിനിമകളാണ് താങ്കളുടേത്. അപ്പം can you understand? Party films. സിനിമ എന്ന എന്റർടൈൻമെന്റ് മട്ടുമില്ലേ, ബിസിനസ് മട്ടുമില്ലേ, ഇറ്റ് ഈസ് ഓൾസോ ലൈക്ക് എ പ്രൊട്ടസ്റ്റ്. നിങ്ങളോട് പടം பார்க்கும்போது സിനിമ അല്ല അത് ഇருக்கு എന്നൊരു തോട്ട് വരുது. தேங்க்யூ. அப்போ கேள்வி இல்லைல்ல. அப்பயே உங்களை இன்ஸ்பயர் பண்ற நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்லணும்? சினிமா இஸ் நாட் ஓன்லி அபௌட் என்டர்டெயின்மெண்ட் ஆர் பிசினஸ், ரைட்? இல்லை, சினிமா மட்டும் இல்லை, எவ்ரி ஆர்ட் ஃபார்ம் வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நீங்கள் யாரும் அது வந்து அதை 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 அந்த ஆர்ட் ஃபார்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷனோட அத்தனை நாள் வாழ்க்கையை என்ன கற்றுக்கிட்டான். இப்போ ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணுறான்னா அவன் வாழ்க்கையெல்லாம் என்ன கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத ஒரு அந்த அன்னைக்கு அவனுக்குள்ள அறிவு. இன்னைக்கு என்னோட படங்கள் இன்னைக்கு இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு 41 வயசு, 41 என்னோட ஏஜ், ஓகேங்களா? 41 வயசு 42 வயசுல நான் என்ன என் சமூகத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இந்த படங்கள்லாம். நான் ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படங்களை பார்க்கும்போது ஒரு 41 வயசுல நம்ம சமூகத்தை பற்றி இந்த அறிவில் இருந்திருக்கோம், மனுஷங்களை பற்றி இவ்வளோ புரிதலில் இருந்திருக்கோம், இவ்வளோ நம்பிக்கை நமக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸாக இருக்கு எனக்கு. இன்னைக்கு படம் 4 நாள் ஓடும், ஹிட் ஆகி போயிடும். ஆனால் எனக்கு அந்த படம் வந்து என்னோட அடையாளமாகவே இருக்கும் அது. அப்போது நீங்கள் கிரியேட் செய்கிற ஆர்ட் ஃபார்மில் உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட கனவு இருக்கும், உங்களோட ஆசை இருக்கும், உங்களோட கேள்விகள் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் எப்படி செய்வீங்க யோசிச்சுப்பாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செய்கிற வேலையை இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு வேலை இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட நாங்கள் இந்த படத்துக்காக 2.5 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். 2.5 வருஷம் வேலை பார்க்குற ஒரு டிரெக்டர் தன்னோட இத்தனை இந்த 2.5 வருஷத்துக்குள்ள வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே 2 வருஷம் நான் ஏன் வேலை பார்க்கணும்? நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? நான் இவங்களை திட்டணும், நான் இவங்களை திட்டணும், நான் இவனை போட்டு ஏன் போட்டு கஷ்டப்படுத்தணும்? இப்போ இவ்வளோ வேலை பார்க்குறேன் நான், இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கை தட்டிட்டு போவதுக்கா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இத்தனை நாள் அழுத்தின விஷயத்த ஒரு டிஸ்கஷன் பார்வையாளர்கள்ட்ட இந்த 2.5 வருஷம் உழைப்பை பற்றி, இந்த 2.5 வருஷம் கனவை பற்றி, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற டிஸ்கஷனை நடத்தணும் அப்படின்னா அது மன நிறைவே கொடுக்குது, சந்தோஷமாக கொடுக்குது. நீங்கள் பட்ட கிளாப், தேட்டரில் பட்ட கிளாப் வந்து எந்த விஷயத்துலையுமே அது தேட்டரில் பட்ட கிளாப் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தான், ஓகேங்களா? எனக்கு இல்லை. அது எனக்கு நீங்கள் வெளியே வந்து இதை தேடுவீங்கல்ல, அதுதான் எனக்கு. அதில் 10 ஆடியன்ஸ் இருந்தால் கூட போகுது எனக்கு. தேட்டரில் பண்ணுறது எப்போவுமே இந்த கிளாப் வந்து நான் தேட்டரில் பட்ட கிளாப்பை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. அதுக்கு அந்த கிளாப் வேணும் அப்படின்னா நீங்கள் படத்தை எப்படி வேணால் எடுக்கலாம். தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு இயக்குனரை, ஒரு படைப்பாளியை, தேடக்கூடிய பார்வையாளர்களை உருவாக்கக்கூடிய படத்தை எடுக்கணும். நாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க தான் நம்மளுக்கு நேர்மையாக பேசுவாங்க. அப்படியான எல்லா படத்துக்குமே என்னை தேடி பிடிச்சி பேசுகிற பார்வையாளர்கள் உருவாகியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பெரிய மனநிறைவு கிடைக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இல்லாமல் இருக்கும்போது கூட நான் இல்லாமல் போகும் காலம் வரும். நான் அந்த சமூகத்திலே இல்லாமலே போவேன். நான் இல்லாமல் போகும்போது என்னோடய படைப்புகள் என்னை பற்றியான ஒரு என்ன சொல்கிறது, நான் வாழ்ந்ததுக்கான தடயங்களா, நான் இதை செஞ்சுட்டு போன தடயங்களா ஏதோ ஒன்று இருக்கும். அதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? அப்போ ஆர்ட் ஃபார்ம் மட்டும் தான் சாத்தியம், வேறு எதுவுமே சாத்தியம் கிடையாது. அப்போ வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நம்மகிட்ட திருப்பி அந்த நெகட்டிவ் செட் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் எந்த ஷோ பார்த்தாலுமே அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. நீங்கள் தேன் தடவி கொடுக்குற மாதிரி தான், ஒரு மருந்தை தேன் தடவி கொடுக்குற மாதிரி தான். அந்த தேனோட அளவு தான் முக்கியம். நானும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக கமர்ஷியல் ஃபேக்ட் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு தான் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் மியூசிக் கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா மியூசிக்லாம் பண்ணுறதே என்டர்டெயின்மெண்ட் தான். அந்த சவுண்டு, கூஸ் பம்ப்ஸு, இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். பட் அதோட அளவு மீட்டர்னு ஒன்று இருக்குது. அதை திகட்டுற மாதிரி அல்லது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, அது ஆடியன்ஸை வந்து யோசிக்கவே வைக்க விடாமல் ஆடியன்ஸை வந்து ஒரு விரும்பின தன்னிலை மறந்த போதை மனநிலைக்கு கொண்டு போக மாதிரி என்டர்டெயின்மெண்ட் நான் அவாய்ட் பண்ணுறேன். അതേപോലെ സാർ ഇപ്പോൾ ഈ സാറിൻ്റെ എല്ലാ സിനിമകളിലും ആനിമൽസിനെ വെച്ചിട്ടുള്ള ഒരു പൊളിറ്റിക്സ് ഉണ്ട്. ഇപ്പം ഈ ഡോഗ് ആയാലും മാമനിലെ പിഗ് ആയാലും ഇപ്പോൾ ഇതിൽ കാലമാണ് അതൊക്കെ എന്ന ഇൻസ്പിറേഷൻ എല്ലാ മനുഷ്യരെയും ഓരോ ഹീറോയ്ക്കും ഓരോ ആനിമൽ എന്നുള്ള ലെവലിലേക്ക് എന്താണ് தெரியும். எனக்கு இது வந்து ஒரு மாதிரி இது நேரடியாக ஆன்சர் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. நிறைய கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டேன். அது என் லைஃப்பில் என்னோட நினைவுகளில் ரொம்ப சிக்கி அது ரொம்ப
ரொம்ப சங்கடமாக உள்ளே புகுந்துருச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வந்து அனிமல்ஸோட ட்ராவல் பண்ணதுனால. அப்போது எனக்கு வந்து நான் ஒரு கதை எழுதும்போது நான் வந்து தைரியமாக உள்ளே போகிறது எனக்கு மெட்டஃபர்ஸ் தேவை. எனக்கு மெட்டஃபர்ஸ் கிடைக்காத ஒரு திரைக்கதையை என்னால் எழுத முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரடியான ஒரு சாட்சியமாக நான் இருக்கேன், நேரடியான எவிடன்ஸாக நான் இருக்கேன். என்னோட படங்கள் ஒரு நேரடியான எவிடன்ஸாக மாறுது. அப்போ நான் என்னைய வந்து நேரடியான விரோதியாவோ நேரடியான சாட்சியாகவோ பார்க்கறத நான் விரும்பலை. ஏன்னா என்னோட நடவடிக்கையை வச்சு மட்டும் என் படைப்பை பார்த்துக்கூடாது. என்னோட நடவடிக்கைகளையும் மறந்து என் படைப்பை பார்க்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டஃபர்ஸ் வேணும். அந்த மெட்டஃபர்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. என்னால் வந்து ஒரு பெரும் நம்பிக்கையோட முதல் திரைக்கதை எழுதி முடிக்க முடியாது. அந்த மெட்டஃபர்ஸ் கிடைக்க வைக்க நான் வெயிட் பண்ணுவேன். கதை எப்போவும் ரெடி ஆகிடும், திரைக்கதையும் கிட்டத்தட்ட மைண்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஆனால் நான் அந்த திரைக்கதையோட லாஸ்ட் பேஜ் போகிற வரைக்கும் எனக்கு ஏதாவது என் கூட ட்ராவல் பண்ணி என் கூட சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கத்துக்கு ஒரு உயிர் தேவை. என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு உயிர் தேவை. அப்படியே ஒரு உயிராக தான் அந்த என்னோட படங்களுக்கு அனிமல்ஸ் வந்து நான் அதுக்கு கூடயே ட்ராவல் பண்ணி அப்போ அதுங்கக்கிட்ட அந்த அனிமல்ஸ் கிட்ட அந்த மெட்டஃபர்ஸ் கிடச்சதுக்கப்போ அந்த உருவத்தோட இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. காலமாடன் கிடைச்ச உடனே நான் வந்து அந்த ஆடு ஒன்றே அது போதுமானதாக இருந்துச்சு. அந்த ஆட்டோட கொம்பு கட்டவே போதுமானதாக இருந்துச்சு. அந்த ஆட்டின் மீது தெளிக்கப்பட்ட ரத்தம் போதுமானதாக இருந்துச்சு. அது இன்னொரு விஷயத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. அந்த ஒரு சீன் தான் எனக்கு வந்து அதுக்கு அந்த ஆட்டோட விஷுவல்ஸ் என்னை யோசிக்க வைக்குது. அந்த விஷுவல்ஸ்லேயே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம மனிதர்கள்ட்ட பேசுவோம். மனிதர்கள்ட்ட நான் ஒரு மனுஷன், நீங்கள் ஒரு மனுஷன். நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட போதாமைகளை பற்றி, நம்மளோட புரிதல்களற்ற முரண்களை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ நான் உங்களை நேரில் குற்றச்சாட்ட முடியாது. நம்ம ரெண்டு பேரும் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையானா நான் உங்களை குற்றச்சாட்டி பேசினா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. என்னையை குற்றச்சாட்டி பேசினா நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. என்னடா லூஸ் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்போ நான் உங்களையும் குற்றச்சாட்ட முடியாது, என்னையும் குற்றச்சாட்ட முடியாது. ஆனால் நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு அன்பு நடந்தாகணும், ஒரு காதல் நடந்தாகணும், ஒரு உரையாடல் நடந்தாகணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொரு உயிரை நான் காட்ட வேண்டியிருக்கு. இன்னொரு உயிரை காட்டி அந்த உயிருக்கும் நமக்குமான உயிர் பற்றியான ஒரு புரிதலை, உயிர்கள் வாழ்வதை பற்றியான ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு ஒரு பறந்துபட்ட ஒரு விஷுவலைஸ் பண்ணப்பட்ட இந்த உலகத்தின் உயிரோட வேல்யூஸை காட்டி உங்க கூட ஒரு தீவிரமான டிஸ்கஷன் நான் பண்ண வேண்டியிருக்கு. அப்பதான் நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்க. நீங்க திரும்பி பார்த்துட்டு அந்த ஆட்டை பார்த்துட்டோ, மாட்டை பார்த்துட்டோ, இல்லை அந்த பாம்பை பார்த்துட்டோ, இல்லை நாயை பார்த்துட்டும் போது நான் சொல்ற விஷயம்ல நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த நம்பிக்கை தான் அது. இதெல்லாம் தேவைப்படுதுங்க, வழி இல்லை இந்த மாதிரி கதைகளை பண்றதுக்கு. വിക്രം സാറിന്റെ കൂടെ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്, ധ്രുവിന്റെ കൂടെ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. വിക്രം സാറിന്റെ കൂടെ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്, ധ്രുവിന്റെ കൂടെ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. രണ്ടുപേരും രണ്ട് എക്സ്ട്രീം ആയിരിക്കുമല്ലോ. അപ്പം ആ ഒരു കോമ്പിനേഷനിലൊക്കെ ഉണ്ടായിരുന്നു സാറിനോടെ. அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. அது ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பர்சனாலிட்டி. அவர் ஒரு ஆக்டர். அவர் என்ன விக்ரமாவை நடிக்க போறாரு இல்லை, இவர் துருவாவை நடிக்க போறாரு இல்லை, அந்த பாத்திரமா நடிக்க போறாங்க. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். பர்சனலா கேட்டீங்கன்னா அது வேற. பட் இந்த சீன், இந்த ஃபில்ம், அது வந்து எனக்கு வந்து கிட்டானா தான் நான் பார்ப்பேன். நான் துருவனே கூட மாட்டேன், கிட்டானா இங்க வா அப்படிதான் கூப்பிடுவேன். அங்க இந்த படத்துல அப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம். அப்படி பிஹேவ் பண்ணும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஃபில்ம் அது வந்து டெவலப் ஆகும். அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் இவங்களோட பண்ணது எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. அது என் வேலையும் இல்லை. அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டர், அந்த ஃபிலிம்ல அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, நான் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவோம், அது என்ன எப்படி சப்போர்ட் பண்ணுவோம், அந்த அட்மாஸ்பியருக்குள்ள, அந்த கதைக்குள்ள நாங்கள் எவ்வளோ டிராவல் பண்றோம் அப்படிங்கிறதான் நான் அந்த மொமெண்ட்ல யோசிப்பேன். அதுவும் சிறப்பு, இதுவும் சிறப்பு. ഹലോ സർ, ഇപ്പോൾ നമ്മുടെ എല്ലാ ഫിലിംസിലും പല ഇപ്പൊ സെൻസർ ബോർഡിന്റെ ഇഷ്യൂസ് വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. കേരളത്തിലെ പുതിയ മിക്ക ഫിലിമിലും പുറത്തിറങ്ങുമ്പോൾ പല പേരുകൾ വെട്ടിക്കാണും, അതായത് കട്ട് ഓഫ് ചെയ്യണമെന്നും പറഞ്ഞിട്ടുള്ള കുറെ നിരവധി പ്രശ്നങ്ങളൊക്കെ വരുന്നത്. അതൊരു ട്രെൻഡായിട്ട് മാറി. അത് ചിലപ്പോൾ ആ ഒരു സിനിമയെ പുഷ് ചെയ്യാൻ വരെ ആ ഒരു ഇത് മാറുന്നുണ്ട്. അപ്പോൾ ഈ ഒരു സിനിമ പുറത്തിറങ്ങുമ്പോൾ സെൻസർ ബോർഡിന്റെ ഭാഗത്തുനിന്ന്, അല്ലെങ്കിൽ ആ ഒരു സെൻസർ ബോർഡ് നമ്മുടെ ഒരു ആർട്ട് ഫോമിനെ കൺട്രോൾ ചെയ്യുന്നതായിട്ട് സാറിന് തോന്നിയിട്ടുണ്ട് ഇപ്പോഴത്തെ ഒരു കാലാവസ്ഥയിൽ, ഈ ഒരു അന്തരീക്ഷം, ഒരു രാഷ്ട്രീയ ഒരു പശ്ചാത്തലത്തിൽ? സെൻസാർ പറ്റി ഒരു കേൾക്കുന്നത്
நான் புரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். ஓகே, சென்சார் போர்டுக்கும் எனக்குமான அனுபவத்தை கேட்குறீங்க. ஓகே ஓகே, அவ்வளோதானே? ஓகே சார், எனக்கு சென்சார் போர்டு வேணுமான்னு கேட்டால் வேணும். சென்சார் போர்டு இல்லாமல் கண்டிப்பாக நம்ம மனிதர்கள் நம்ம சமூகமாக சேர்ந்து வாழ்கிறோம், கூட்டு வாழ்க்கை வாழ்கிறோம். நிறைய முகன்களோட, நிறைய வேறுபாடுகளோட, நிறைய பிரிவினைகளோடு தான் வாழ்கிறோம். நமக்கு நிறைய நம்பிக்கைகள், வேறு நம்பிக்கைகள் இருக்குது, வேறு என்ன சொல்கிறது, வாழ்க்கை முறை இருக்குது, சூழல் இருக்குது. ஆனாலும் சேர்ந்து வாழ்கிறோம். அதனால் இதையெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானதாக மாற்றுறதுக்கு ஒரு சென்சார் போர்டு அவசியம். ஆனால் அது பொதுவாக மாற்றுதா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே முக்கியமானது. ஓகேவா? அப்போ எனக்கு கேட்டால் சென்சார் போர்டு கண்டிப்பாக வேணும். சென்சார் போர்டு இல்லாமல் இயங்க முடியாது. எனக்கு சென்சார் போர்டோட நான் சென்சார் போர்டை புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் என்னென்னா, நான் சென்சார் போர்டை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. எனக்கு சென்சார் போர்டு பெரிய முகன் கர்ணன் மட்டும் நிகழ்ந்துச்சு. பட் அந்த கர்ணனில் நிகழ்ந்ததுக்கான காரணம், கர்ணனில் மட்டும்தான் அவங்க எனக்கு சென்சார் போர்டில் ஒரு பெரிய இஷ்யூ கொடுத்தாங்க. அதோட அந்த கர்ணனோட கிளைமாக்ஸ், அதோட அந்த கலவரம், அந்த வன்முறை, அப்போ கர்ணன் அவங்களோட வார், இந்த சேஞ்ச் ஆஃப் வார், இந்த கர்ணனுக்கும் கண்ணபகவானுக்கும் நடந்த ஒரு வார் நான் இதுக்கும் அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த வாரே நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டே கண்ணபகவானுக்கும் கர்ணனுக்கும் நடக்கிற வாராக தான் மாற்றிருந்தேன் நான். இது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சம் சில மாற்றங்கள் நடந்துச்சு. அதை தாண்டி வந்துட்டேன். பட் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது சென்சார் போர்டு அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பைசன்ல இந்த கட்டே கொடுக்கல. நீங்க நம்பவே மாட்டீங்க, இவ்வளோ ப்ரெஷரான படம்னு நான் ஒரு படத்தை எடுத்துட்டு போகும்போதே பயந்த படம்னா பைசன் தான். கர்ணனுக்குலாம் நான் பயந்துட்டுலாம் போகல. அது ஒரு கமர்ஷியல் ஒரு ஹீரோ படம் தான், அதில் அங்கே சமாளிச்சலான்ட்டு போனேன். நான் பைசனுக்கு நான் பயந்து நடுங்கிட்டு தான் போனேன். இது என்ன பண்ண போறான்னு தெரியும். எனக்கு தூக்குறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. அது ஏதாவது தூக்குனா கூட நான் மாட்டிக்குவேன். இது தூக்கிட்டாங்கன்னா ஆடியன்ஸ் கன்வே ஆகாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு தான் போனேன். உள்ளே போன உடனே 3 வார்த்தைகளை மியூட் பண்ண சொன்னாங்க. மியூட் பண்ண சொல்லிட்டு யூஏ கொடுத்துட்டாங்க எனக்கு. அவன் இன்ஸ்பயர் அவன் போன உடனே குட் ஃபிலிம், ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது எங்களுக்கு, ஒரு 3 வார்த்தையை மட்டும் தூக்குங்க, இவனுக்கு தாண்டி அவங்க எதுவுமே சொல்லல. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு படைப்பு நமக்கு அவங்க மேலே சென்சார் மேலே நமக்கு ஒரு எப்பவுமே ஒரு விஷயங்கள் இருக்குது நமக்கு. நம்ம அது கவர்மெண்ட்டாக பொலிட்டிக்கலாக நம்ம நிறைய யோசிப்போம், ஒத்துக்க மாட்டாங்கன்னு நம்ம பயப்படுவோம். ஆனால் அதை தாண்டி அந்த ஆர்ட் ஃபார்ம் அதை நிகழ்த்திட்டு வச்சுக்கோங்களேன். அங்கே நிறைய பேருக்கு இருந்துக்கலாம் கருத்துக்கள். அங்கே 7 பேர் இருக்காங்க மெம்பர்ஸு, அவங்க 7 பேருக்கும் ஒவ்வாத கருத்துக்கள் இருந்துக்கலாம். பட் ஃபைனலி ஒரு டிசிஷன் பேசும்போது, இந்த படம் தேவைதானே, இந்த படம் முக்கியம் தானே, இந்த படத்தை நீங்கள் எப்படி தூக்குவீங்க, அதை கட் பண்ணால் அது இல்லாமல் போயிடுமே, இதை கட் பண்ணால் அது இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கும்ல. அந்த டிஸ்கஷனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம படத்தை எல்லா அதிகாரத்தோடும் கட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது, இப்போ நீங்களாம் பார்வையாளர்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லா இருக்கு நல்லா இல்லை நான் கேட்டுக்குவேன், கேட்காம போவேன். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அந்த 6 பேர் வெட்டி துண்டு தூக்கி போடுவாங்க படத்தை. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நம்ம நினைச்ச படத்தை அப்படியே கொண்டு வரது பெரிய சவால் தான் அது. அதை ஏற்றுக்கிறது ஆர்ட் ஃபார்மோட வேல்யூ தான். அந்த ஆர்ட் ஃபார்மை அவங்களை மறக்கடிச்சு இது முழுமையாக்கி அவங்க மனசுக்குள்ளே போய், ஏன்னா அவங்களும் ஆடியன்ஸ் தானே, அவங்க ஹியூமன் தானே, அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தால் கூட அவங்களும் ஹியூமன் தான். அப்போ அவங்களை அறியாமலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அந்த தாக்கத்தின் அடிப்படையில் அவங்க டிசிஷன் வைக்கிறாங்க, அவங்க டிசிஷன் போவாங்கல்ல, அப்போ அந்த டிசிஷன் நம்ம மாற்ற முயற்சி பண்ணுறோம். அவங்க முதல்ல நோட் பண்ணும்போதே வேற பார்த்தா நீங்கள் பேப்பர் சென்சார்க்குள்ள சொல்லுவாங்க என்கிட்ட, படம் முடிய வரைக்கும் நிறைய எழுதிடுவாங்க, இதெல்லாம் தப்புன்னு எழுதிடுவாங்க. படம் ஃபைனலாக முடியும் போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலை அப்போ தான் அடிப்பாங்க. அந்த ஃபீலை கிரியேட் பண்ணது நம்மளோட வேலை. ஃபைனலி நீங்கள் சொல்லுவாங்க, முடிவு தான் ஒரு விஷுவலோட ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது. நான் அவ்வளோ நேரம் 2.5 மணி நேரம் விஷுவல் காட்டிகிட்டே வரேன். முடியுது, லைட்டை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணும்போது நீங்கள் கண்ணை மூடி ஒன்று யோசிப்பீங்கல்ல, அந்த யோசனை தான் உங்கள் படத்தை அவங்க முடிவு பண்ண போகுது. அந்த யோசனை அடிப்படையில் தான் என்னோட படங்கள் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கு. அது நான் எப்படி பார்வையாளர்களுக்கு ட்ரை பண்ணுறனோ அதே மாதிரி சென்சார் போர்ட்லேருந்தே நான் ஆரம்பிச்சிருந்தேன். சென்சார் போர்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குன்னே மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருது. உங்களை சென்சார் போர்டை நம்ம ஃபைட் பண்ணலாம்னு படம் எடுக்க முடியாது. நமக்கு நோக்கம் இந்த கருத்து போய் சேரணும், இந்த விஷுவல் போய் சேரணும், இந்த கண்டென்ட் போய் சேரணும், ஆடியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை கன்வின்ஸ் அது வேற மாதிரி எடுக்க ஆசைப்பட்டு அதை எடுக்க முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதான வேலை, இந்த வழியை கண்டுபிடிச்சி அதை ஆடியன்ஸ் கடத்தணும், அவ்வளோதான். அதனால சென்சார் போர்டு பயப்படலாம் അവசிയം ഇല്ല. കേരളത്തിലെ ലോട്ട് ഓഫ് മൂവീസിനെ ഇപ്പോൾ സെൻസർ ബോർഡിന്റെ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾ നടക്കുന്നുണ്ട്. ആ ബേസിലാണ് ഞാൻ സാറിനോട് ഈ ഒരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചത്.
അത് കേരളത്തിലെ ഒട്ടുമിക്ക സിനിമകളിലും ഇപ്പോ സെൻസർ ബോർഡ് പല വേർഡുകളും മ്യൂട്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞ് വരുന്നുണ്ട്. അപ്പൊ ആ ഒരു ബേസില് ബൈസൺ എന്നൊരു മൂവി എടുത്തപ്പോ സാറിന് അങ്ങനെ ഒരു എക്സ്പീരിയൻസ് ഉണ്ടായോ എന്ന് അറിയാൻ വേണ്ടിയിട്ടായിരുന്നു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചത്. ക്വസ്റ്റ്യൻ കഴിഞ്ഞു. അടുത്ത ആൾക്ക് எல்லா பக்கமுமே சென்சார் கூட சமாளிச்சா முடியுதுங்க, ரிவ்யூஸ் தான் சமாளிக்க முடியல. நீங்க சென்சார் போட்டியா நம்ம நேரடியா உட்கார்ந்து நம்ம பேசுவாங்க, நம்ம ஆர்கியூ பண்ணி வாங்க முடியுது. ஆனா இந்த யூடியூப் ரிவ்யூஸ் வாங்க அப்படி சொல்லவே முடியாது, அப்படி ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன், தமிழ் சினிமாவில் கேட்கலான்னு இருக்கேன். யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நேரடியான உங்க கேள்விகளை வாக்குவாதமா நாங்களே வந்து நேரவாதம் ஏன்னா நீங்க ஓப்பனா அவங்களோட விஷயமா பேசிக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லி நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மே கிடைக்கிறது இல்லை. அவங்க லாஜிக் கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. பதில் இல்லாமல் எந்த டேரக்டருமே இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது இல்லை. அதனால் சென்சார் கோடோட இதுதான் ரொம்ப சென்சார் கோடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு அதிகாரம் தான். நம்ம அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் வாழ்கிறோம். அந்த அதிகாரத்தை கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட கருத்தை பதிக்கிறது நம்மளோட வேலை. ஏன்னா சில நேரம் அந்த அதிகாரம் நமக்கு தேவைப்படும், சில நேரம் அந்த அதிகாரம் நமக்கு தேவைன்னு தோணும். அந்த மாறுபட்ட மனிதர்கள் இருக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறோம். அதனால நம்ம வேலையை கரெக்டாக செய்வோம், செஞ்சால் அவங்கள வென்றெடுக்கணும். அதான் நம்ம வேலை. அவங்கள வென்றெடுத்து அவங்களுக்குள்ளேயும் மாற்றத்தை நிகழ்த்தி அவங்களே இந்த படம் வெளியே போகணும் கண்டிப்பா அப்படின்னு நம்ப வைக்க வேண்டிய வேலையை நம்ம பார்க்க வேண்டும். மாதிரி சார், இது வரைக்கும் வந்து உங்க படங்களை பார்த்துட்டு வெளிவரும்போது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழா? இல்லை இங்கே கேரளா. இந்த படத்தை பார்த்துட்டு வெளிவரும்போது எனக்கு தோணுது என்னன்னா, ரெண்டு கேரக்டர்ஸ் என் மனசுல நின்றுடுச்சு. பாண்டியராஜ் கேரக்டர், அந்த கந்தசாமி கேரக்டர். அப்போது ஒரே சமயத்தில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ஒரு ஹோப்பையும் ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்திடுச்சு. ஹோப் என்னென்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு புரிதல் உள்ள கேரக்டர்ஸ். ஏன்னா கிட்டா கேரக்டரோட இவங்க ரெண்டு பேர் தான் கனெக்டாக இருக்காங்க. அவரை சுற்றி இருக்க அந்த சூழ்நிலைகளை தாண்டி ஒருத்தர் மேலே வர்றதுக்கு காஸ்ட்டோ அவங்க வாழ்க்கை முறையோ எதுவும் தேவையில்லைன்னு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது. அது ஒரு ஹோப்பு. இப்போ வருத்தம் என்னென்னா, இவ்வளோ புரிதலுக்குள்ள இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இந்த பகையால் பிரிஞ்சிருக்காங்க. எங்களையே இந்த பகை பிரித்து வச்சிருக்கு. உரையாடல் நிகழ்வுகள் இப்போ இவர்கிட்ட உரையாடுறாப்புல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் உரையாடலுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களை புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் உரையாடலே நடக்கலை அப்படின்னா அது வந்து மாற்றம் நடக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்தசாமியும் பாண்டியராஜாவும் எங்கேயுமே உரையாடி இருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக உரையாடி இருக்க மாட்டாங்க. இந்த பகையை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பகையை வந்து விலகுவதற்கும் இல்லை அந்த பகையை என்ன சொல்கிறது தணிப்பதற்கு அவங்களுக்குள்ள உரையாடல் நிகழ்ந்துருக்கணும். இப்போது கிட்ட எல்லோரும் உரையாடுவாங்க, இவங்ககிட்ட உரையாடுவாங்க. உரையாடல் தான் முக்கியம் நினைக்கிறேன் நான். அதுக்கான ஸ்பேஸ், அது ஸ்டேஜை கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான் நினைக்கிறேன். இப்போ பாண்டியராஜ் கந்தசாமிங்கிறது என்னோட மெட்டஃபர்ஸ் தான். ஓகேவா? நான் ஒரு இப்போ ஆடியன்ஸுக்கு பெரும் பகையால் பிரிஞ்சிட்டவங்களுக்கு இந்த காட்டுறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும்ல, அவங்க உரையாடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. வாழணும் பேசிக்கலி ஃபைனலி எல்லாத்துக்கும் வாழணும்னு ஆசை இருக்குல்ல. என்னதான் பண்ணாலும் இந்த வாழ்வின் மீது ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. குழந்தைகளை கொஞ்சணும், மலையில் நனையணும், நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே. அவன் எவ்வளோ பேர் கேங்ஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் வன்முறையாளர்களாக இருந்தாலும் சரி, ஃபைனலி தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல கனவு தான் இயங்குவாங்க. அந்த பாயிண்ட்ல வந்து அவங்களை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து அவங்களோட புறத்தில் அவங்க வெளிப்படையாக தெரியக்கூடிய வீரத்தை மட்டுமே காட்டி நாமளே அவங்க கெடுக்கிறோமோன்னு தோணுது. நாமளே என்ன பண்ணுறோம்னா, அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அங்கே கொலை பண்ணாங்க, அவங்க அழுதாங்கன்னு சொல்லவே மாட்டோம் வெளியே. அதுவே இழியும் பார்ப்பாங்க. ஒரு வீரன் அழுதான், ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து பயங்கரமாக அழுதாரு, உடஞ்சி போயிட்டாரு அப்படின்னு நொடிஞ்சு போயிட்டாருன்னு சொல்கிறதையே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் உடஞ்சி போனாரு, ஏன் நொடிஞ்சு போனாரு, ஏன் வந்து அவர் வந்து தலை உழிஞ்சு நின்னார் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்லேருந்து அவர் தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த பாயிண்ட்லேருந்து அந்த கேரக்டரை நான் ஹேண்டில் பண்ணேன். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயக்கம்லாம் இருக்கும்ல,
என்னதான் பேசினாலும் பாண்டியராஜாவுக்கும் கந்தசாமிக்கும் அவங்களுக்குள்ள வாழ்க்கை பற்றி ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு திரும்ப தான் ஆசைப்படுறாங்க. நாம விடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். இங்கே சமூகம் விடுறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஓகே. அப்புறம் இந்த ட்ரெய்லர் கடைசியில் ஒரு டைலாக் வருது இல்லை, நம்மளெல்லாம் ஒரு ஆளாக இருக்கணும்னா நாம் அவ்வளோ பெரிய விவரத்துக்கு போகணும். அப்படி போக முடியாத ஆளுங்களுக்கு ஆளாக மதிக்கிறதுக்கு இன்னும் இங்கே சூழ்நிலை அமையலைன்னு நினைக்கிறீங்களா? போக முடியாத ஆட்கள்னு நம்ம வந்து என்ன சொல்கிறது, அதுதான் நிறைய வழிகள் இருக்குது. நம்ம அந்த வழிகளை போட்டோம்னா நம்ம முட்டிக்கிட்டே இருக்க முடியாது. போய் வழி இல்லை அப்படின்னா நம்ம முட்டிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டியது இருக்குது, இன்னொரு வழியை தேட வேண்டியிருக்கு. இப்போ நான் அந்த படம் எடுத்துக்க காரணமே திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேறு வழி இல்லை, அந்த ஊரில் பிறந்துட்டோம், வாழ்க்கை இப்படி தான் சொல்லுவாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி போய் ஜெயிச்சவன், மல்டி கணேசன் அங்கேருந்து கிளம்பி போய் ஜெயிச்சது. அப்போது நாங்கள் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா வழி இருக்குன்னு காட்ட வேண்டியிருக்கு. அப்போ இப்போ அந்த படம் எடுத்துக்கான நோக்கமே 20 வருஷம் கழிச்சு அந்த படம் எடுத்துக்கான ஒரு நோக்கமே, நீ வேலி கிழக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்க, நீ மேலே டாப்பில் வந்து பார்த்தா அவ்வளோ பாதைகள் இருக்குது. நம்ம அங்கனுக்குள்ளே பார்த்து பார்த்து அங்கேயே நின்றுக்குவோம். பாதைகளை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இப்போ முன்னாடி போனவங்க அதை சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா நான் வந்துட்டேன் முன்னாடி, இப்போ நான் ஒரு நம்பிக்கை கொடுக்க விட்டுருக்கு. நம்பிக்கை தான் பெரிய பாதைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னா நீங்கள் நடந்தால் தான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் தென்படுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு ராம் சார் கிடச்சிட்டாரு அதனால் நீங்கள் மாறிட்டீங்க, எல்லாத்துக்கும் ராம் சார் கிடச்சிவான்னு கேட்டிங்கன்னா, ராம் சார் வந்து எனக்கு கிடைக்கல, நான் தேடி வந்தேன். நான் சென்னைக்கு வந்து நான் வந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்து 6 மாதம் 7 மாதம் பட்டினியாக கிடந்து எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சு நான் ஒரு இடத்துல நிற்கும் போது நீங்கள் அவ்வளோ பயணப்பட்டால் தான் எதிரில் மனுஷனை தென்படுவாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டீங்கன்னா எதிர்த்தாப்புல மனுஷனை தென்படவே மாட்டாங்க. நீங்கள் காடோ மேடோ அது வந்து முள்ளோ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா வழியில் வரவங்க தம்பி யாருப்பான்னு கேட்பாங்க. தம்பி யாருப்பான்னு கேட்கறதுக்கான மனுஷனே நீங்கள் மீட் பண்ணணும்ல. அப்படி ராம் சார் வந்து நீ கேட்டார், யார் நீ அப்படின்னு கேட்டார். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க யார் அப்படின்னு கேட்டார். நான் மாரி செல்வராஜன் சொன்னேன். மாரி செல்வராஜன் யாருன்னு கேட்டார். நான் என்னோட கதையில் சொன்னேன். என் கதையை சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் இந்த சமூகத்துக்கு அவசியமான ஆள், இவனை ரெடி பண்ணணும். நம்ம இவனை ரெடி பண்ணி பந்தய விட்டோம்னா இவன் ஒரு விஷயம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு தோணுது. அப்போ நான் ராம் சார் என்னை தேடி பிடிச்சி எடுக்கல. அப்படி எடுப்பான்னு அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதுதான் வாய்ப்பு, அப்படி கிடைக்காது. நான் துணிஞ்சு என் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே பயணப்பட ஆரம்பித்தேன். அந்த பயணத்தில் நிறைய மனுஷங்க வந்தாங்க. அந்த ராம் சார் வந்தார், என்னோட மனைவி திவ்யா வந்தாங்க, ரஞ்சித் அண்ணா வந்தார், இப்படி நிறைய மனுஷங்க. இவங்க வரலன்னா மாரி செல்வராஜ் இல்லை. இவங்க யாருக்கும் மாரி செல்வராஜுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. மாரி செல்வராஜோட வாழ்க்கையோடையோ மாரி செல்வராஜோட அரசியலோடையோ எந்த தொடர்பும் உங்களுக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து எல்லா வாய்ப்பும் தானாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். துணிஞ்சு நடக்க ஆரம்பிங்க. நடக்கும்போது நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, நிறைய மனிதர்கள் இருக்காங்க. உங்களை அவங்க சந்திப்பாங்க, அவங்களோட உரையாடுவாங்க, உங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏதாவது இப்படி நிகழணும், இப்படி தான் நிகழும் அப்படின்னு நான் நம்புவேன். நம்மளால் மட்டுமே ஒருத்தரால் மட்டுமே எதையும் சாத்தியப்படுத்த முடியாது. நிறைய மனிதர்கள் வேணும். ஒரு பெரிய விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு உங்கள் கூட நிறைய மனுஷங்க வேணும். அந்த நிறைய மனுஷங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க, அவங்க நிறைய வீடுகள் இருக்காங்க. அதை நம்ம நம்பணும். அவ்வளோதான். ஓகே. அந்த பிடி சார் கேரக்டர் இருக்குல்ல, எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரியல் லைஃப்ல இருந்த கேரக்டரா இல்லை? ரியல் லைஃப் கேரக்டர். நான் இப்போ போய் சந்திச்சுட்டு ஒரு மாலைலாம் போட்டு வந்தோம். அந்த ரியல் லைஃப் கேரக்டர் இன்னும் அப்படியே இருக்கு. அவர் பேர் தங்கராஜன் சொல்லி, நான் சந்தன்ராஜன் வச்சுருப்பேன். அந்த ரியல் லைஃப் கேரக்டர் வந்து நாங்கள் 2 பேரும், நானும் மனத்தி கணேசனும் போய் அவர் வீட்டில் போய் பார்த்தோம். இன்னும் அதே முத்தத்தோட, அதே அன்போட, அதே என்ன சொல்றது, இன்னைக்கு அவர் பெரிய வெற்றியாக நினைக்கிறார் இந்த விஷயத்த. அவர் இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஊக்கமாக வந்திருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிஜமாவே ரியல் ஹீரோ தங்கராஜ். പശുപതി സാർ. ഓക്കെ സാർ. പടത്തിൽ സാർ അടിപൊളിയായിരുന്നു. ഇപ്പം മലയാളത്തിലൊരു ന്യൂ ജനറേഷൻ വേർഡ് இருக்கு, தூக்கி. அது வந்து தூக்கின்னு சொல்லுவாங்க, வந்து டோமினேட் பண்ணிட்டாங்க அப்படி. ஓகே. இந்த அப்போ எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் அந்த பாடி ஃபீல்டில் நைட் சீன் இருக்கிற அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஸோ எப்படி இருந்து அந்த சீன் பண்ணும்போது? நம்ம இன்னொருத்தர் தூக்கணும் அப்படிலாம் நம்ம நடிக்க முடியாது. அந்த மொமெண்ட்ல அந்த சீன் என்ன சொல்லுதோ அந்த சீனுக்குள்ள இந்த மீட்டருக்குள்ள தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த மீட்டருக்குள்ள தான் எல்லாமே ஒரு ரிதம்குள்ள தான் ஒரு படமே இயங்குது. அவர் ஒரு சீன் கன்சீவ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரிதம் இருக்கு. இந்த கேரக்டர் பேசும், அந்த கேரக்டர் பேசும், இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ரிதம் இருக்கு. அந்த ரிதம்குள்ள
அந்த ரிதம்குள்ள அந்த அந்த என்ன சொல்ல வருதோ அதுக்குள்ளதான் ஒரு ஆக்டர் நடிக்க முடியும். அதை தாண்டி நடிக்கவே முடியாது. அப்படி முடிச்சாருன்னா அவர் எரிப்படுத்தி போட்டு போயிடுவாரு. அப்படியே நடிச்சாங்கன்னா உடனே கட்டு தான். அந்த ரிதம்குள்ள தான் நீங்க நடிக்க முடியும். அந்த அந்த ஸ்பேஸுக்குள்ள யூ ஹேவ் டு கிரியேட் அ மேஜிக். அதுக்குள்ள நான் என்னுடைய 100 கொடுக்கணும். அதுக்காக நான் ஓவர் கம் பண்ண முடியாது. இன்னொரு ஆர்டிஸ்ட் எதிர்க்க இருக்க இன்னொரு ஆர்டிஸ்ட்டை ஓவர் பண்ண முடியாது. அதுக்கும் ஸ்பேஸ் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் டிசைன் பட் ரிதம். அந்த ரிதம்குள்ள நம்ம இந்தக்குள்ளதான் நம்ம பண்ணியாகணும். அதை தான் இந்த படத்துல பண்ணியிருக்கோம். அது அந்த சீனோட ஸ்ட்ரக்சர் அப்படி. அந்த சீனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த இடத்துல அப்பா அந்த எக்ஸ்ட்ரீம் போனாதான் அடுத்த சீன் அது எவால்வ் ஆகும். ஸோ அது டைரக்டரோட மேஜிக். அது அவர் கொடுத்துருக்காரு. அதை 100% நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தட் இஸ் வாட் வி ட்ரைட். Cinematographer, one last. Yes. Cinematographer. சார், இப்போ இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான சீன் அந்த பஸ் சீக்வன்ஸ் தான். அந்த பஸ் சீக்வன்ஸில் ராஜிக்கு கிட்டாவோட அப்பாவுக்கு எல்லாம் இருக்கிற அந்த ஒரு வல்னரபிலிட்டி இல்லை. இந்த ஊரில் நம்ம வாழ்கிறோம், ஆனால் இவ்வளோ ரத்தத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு புரிதல் இருக்குது. கிட்டாவோட அந்த ரேஜ் இருக்குது. எதுக்காக இவங்க இப்படி சண்டை போட்டு அந்த ஒரு லேர்னிங் இருக்குது. ஏன்னா அந்த முழு காட்சியுமே ஒரு பஸ்ஸில் தான். அதை நீங்க எப்படி கொரியோகிராஃப் பண்ணீங்க, எப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தீங்க? இம்பார்ட்டண்டா அந்த ராஜி ரத்தம் ஸ்பிளாஷ் ஆகும்போது ரியாக்ஷன் கொடுக்கும். அங்க ஒரு மனித சத்தா கூட அவ்வளோ நாம பாதிக்கப்பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவரோட ஃபேஸ்ல. எப்படி அந்த சீன் நீங்க கொரியோகிராஃப் பண்ணீங்க? யாருக்கு என்ன ரியாக்ஷன், அதோட ஈக்குவேஷன் இருக்குல்ல, யாருக்கு என்ன மாதிரி வேணுங்கிறது அது டைரக்டர் எடுக்கிறக்காக தான் அது. பட் நீங்கள் சொல்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் இருக்காது. அதோட லொக்கேஷன் இருக்குல்ல, இந்த ரெட் சாயில் இருக்கு, அந்த நிறைய ட்ரீஸ் இருக்கும், லைட்டே பார்த்தீங்கன்னா அன்னிவனாக வந்து போயிட்டே இருக்கும் பஸ்க்குள்ளே. ஸோ இந்த லொக்கேஷன்லாம் நாங்கள் பார்க்கும் போதே இங்கே ஷூட் பண்ணலாம்னு டைரக்டர் சொன்னார். பட் அது நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. அந்த ரெட் சாயிலோட பவுன்ஸ் உள்ளே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு கலெக்டிவ் யோசிக்கும் போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அதோடைய ஸ்டோரி டெல்லிங் அது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. அது ஒரு டார்க்னஸ் வந்து போகிறதோ, சன்லைட் வந்து போகிறதோ, அந்த ரெட் சாயிலோட பஸ்ஸுக்குள்ளே வந்து போகும். ஸோ இது எல்லாமே தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த இன்டென்சிட்டி ப்ளஸ் அதோட நீங்கள் சொல்கிற மாதிரி அது கொரியோகிராஃபி, அப்புறம் ரல்ஷாவோட அந்த ரியாக்ஷன் எல்லாமே. ஈவன் வெளியே வந்த பிறகு கூட அப்படிதான் கம்ப்ளீட் அந்த ரெட் சாயில் அந்த ஒயிட் ஷார்ட் போகிறது, இதெல்லாமே தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். தென் படத்துக்கு முக்கியமாக இருந்த ஒரு அப்ரோச் மோஸ்ட்லி ஹேண்டில் ஷார்ட்டாக இருக்கணும், கேண்டிடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் சாய்ஸாக இருந்தது. பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் ஸ்டெடியாக ஷார்ட் எடுக்கலாம், பட் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கணும், ஒரு சின்ன ஒரு ஷேக் இருந்துகிட்டே இருக்கணுன்றது தான் ஒரு எல்லா சீக்வன்ஸுக்குமே மெயினாக பஸ் சீக்வன்ஸ்க்கு அது இருந்துச்சு. இனிஷியலாக ஷார்ட் எடுக்கும்போது ரொம்ப ஷேக்கியாக இருக்கான்னு தோணுச்சு. பட் ஷார்ட்ஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக ஹெல்ப் பண்ணது தான் அந்த சீக்வன்ஸ்க்கு வந்தது. நம்ம நாட்டோட ஒரு கதி பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு அடிப்பட்டா கூட பரவாயில்ல, மாட்டுக்கு அடிப்பட்டா அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. இப்போ இந்த படத்துல மாட்டை அடிக்கிறாங்க, மாட்டை கொல்றாங்க, மாட்டோட குடலை எல்லாம் வெளியில் எடுக்கிறாங்க. ஆடோட பயம் இருந்தது அந்த சீக்வன்ஸை யோசிக்கும் போது, பிக்சரைஸ் பண்ணும்போது. அது என்ன சொல்ல வரீங்க? இல்ல பயம் இருந்ததா? இத பயம், அந்த பயத்தை காட்டுறதுக்கு தான். அதான் அந்த சீனோட அந்த சீன் நீங்க கரெக்டா சொல்லணும்னா, என்னோட ஸ்கிரிப்ட்ல இந்த சீன் லாஸ்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ல இந்த சீன் லாஸ்ட் அந்த கடவத்துக்குள்ள இருந்துச்சு. இந்த சீன் கிட்டான ஊர் கிளம்பும் போது இந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நெகட்டிவ் போயிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பாவுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன் பையனை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஏன் எப்போ கேட்பாங்கல்ல, என்ன அப்பா அது மீசெல்லாம் பெருசாக வச்சுருக்காரு, ஆனால் பையனை மட்டும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாரு, இது பண்ண மாட்டேன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு இந்த ஊரை பற்றியான அப்பாவோட நினைப்புக்கு, அப்பாவோட பயத்துக்கு, அப்பாவோட தவிப்புக்கு, அப்பாவோட கேள்விகளுக்கு சீன் பண்ணி ஆகணும் நான். அப்போ அந்த சீன் அங்கேருந்து எட்டு வரேன். இந்த சீன் ஏன் இங்கே இருக்குது, அது இந்த கலகத்துக்குள்ள நடந்த சீன் அது, ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா,
அந்த சீனை அங்கேருந்து இங்கே எட்டு வந்து இந்த ஊரோட உச்சமாக வச்சிருந்த சீனை இந்த ஊரோட தொடக்கமாக கொண்டு வந்துட்டேன். அப்படிதான் சீன் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன் இதான் உச்சம் முடிச்சிருந்தேன். நான் இந்த ரத்தத்துக்கு இந்த ராஜி மேல படுற ரத்தம் வந்து கிட்டாங்கில் பட்டுதான் கிட்டாங்க போவான். ஃபர்ஸ்ட் சீன் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ராஜி ரியாக்ட் பண்ற இடத்துல வந்து கிட்டாங்கில் தான் அந்த பிளட்லாம் போடும். அந்த பிளட்டோட தான் ஜப்பானுக்கு போனா அப்படிங்கிறத அந்த சீனோட கன்சீவ் பண்ணியிருந்தேன் நான். அதில் பவுண்டரி ஸ்கிரிப்டில் 2 ஆப்ஷன் எனக்கு இருந்துச்சு, இதை உச்சமாக்குறதா இது தொடக்கமாக்குறதான்னு சொல்லி. அப்போ உச்சமா வந்து பாண்டியராஜா கந்தசாமி அவங்களோட மரணங்கள் இருக்கு, அவங்களோட அந்த யுத்தம் இருக்கு, அது ஓகே. அப்போ நம்ம வந்து அடுத்து முடிவு பண்ண வேண்டியது வந்து இதை தொடக்கமாக்கி இதை முடிச்சிடலாம்னு சொல்லி தான் வந்து இதை தொடக்கமாக்கி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த சீனுக்கு கொண்டு வந்தோம். அப்போ மெயின் காரணம், இந்த சீனுக்கான மெயின் காரணமே இந்த ஊரை பற்றியான புரிதலை கிட்டாருக்கு புகுத்துறமோ இல்லையோ என் பார்வையாளர்களுக்கு முதல்ல கடத்திடணும். ஏன் இந்த ஊரை பற்றி அப்பாவோட பதத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படி கடத்திடணும். இப்போ நீங்கள் சொல்கிற பயம் சொல்கிறது, அந்த பயத்துக்கு அப்புறம் நீங்கள் படத்தை பார்க்கும்போது படத்தோட பார்வையே மாறி இருக்கும். அது வரைக்கும் நார்மலான வாழ்க்கையாக இருந்துக்கும். அந்த பயத்துக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை பார்த்ததுக்கப்புறம் அங்கே தென்படுற மனிதர்கள் மீதான சந்தேகங்கள், பயம் எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் பண்ணப்படுது அந்த சீன். சார் இங்க பரியார் பெருமாள் ஹிந்தியில ரீமேக் பண்ணிட்டேன். அந்த சோல் போயிட்டே இருக்க ஃபீலியே നിങ്ങൾക്ക് അങ്ങനെ തോന്നിയോ? பார்க்கல. இல்லை, நான் வந்து பைசன் டைம் 2 இருந்தேன். நான் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். இன்னும் பார்க்கல. எப்படி சொல்கிறது, நமக்கு நான் ரீமேக் நான் வந்து என்கிட்ட கேட்டிருக்கேன் நிறைய பேர் ரீமேக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு படம் எடுக்கும்போது, ஒரு படத்தை நிகழ்த்தும் போது, ஒரு படம் வேலை செய்யும்போது எனக்கே திருப்பி அது வந்து ஒரு பெரிய எனக்கு நினைக்க நான் ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு திருப்பி போக முடியாத ப்ராசஸ். திருப்பி போனால் நான் வேற ஒன்று தான் போகணும். அந்த ப்ராசஸை திருப்பி என்னால் அனுபவிக்கவே முடியாது. ரீமேக் அப்படிங்கிறது வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிற காரணம் என்னன்னா, இப்போ கண்ணன் கேட்டாங்க, பெரிய ஹீரோ கேட்டாங்க கண்ணன் பண்ண சொல்லி என்கிட்ட, தெலுங்கு கேட்டாங்க, ஹிந்தியில் கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்ட்டேன். அதுக்கு ஒரே ரீசன் இதுதான், எங்கேயாலும் அந்த ப்ராசஸ்க்கு திரும்பி போக முடியாது. அது ஒரு வார், நான் நடத்துகிற வார் மாதிரி தான் அது வந்து நான் தப்பிச்சு படிச்சதே பெரிய விஷயம். இப்போ மொத்த படம் முடியாத வரைக்கும் என் மனநிலையாக நான் தூங்காமல் கிடந்து அந்த படத்தை எடுத்து முடிச்சதே பெரிய விஷயம். திருப்பி போய் எல்லாம் பண்ண முடியாது. அதனால் ரீமேக் படம் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே பரியங்கள் கன்னடத்துலேயும் பண்ணாங்க, ஹிந்திலையும் பண்ணியிருக்காங்க. 2 படமே நான் பார்க்கல. அதுக்கான காரணம்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கலாம், அவங்க கல்ச்சர் விஷயம் இருக்கும், அவங்க சில விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க சினிமாவை ட்ரீட் பண்ணுவாங்க. அது ஒரு சினிமா ஃப்ரீடத்தில் பிஸ்னஸில் அது ஓகே, நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போய் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் சைன் பண்ணி கொடுக்கும்போதே கொடுத்தாச்சு, இது படம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட் ஆகிடுச்சு. அது என் ப்ராடக்ட்ங்கிறது என்னோட படங்கிறது என் மக்கள் பார்வையாளர் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு. அதனால் நான் அதை தலையிட முடியாது. அந்த படம் நான் இன்னும் பார்க்கல. அப்போ இன்னொன்று, அவங்க நான் பண்ண மாதிரியே பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஒரு ரீமேக் வந்து ஒரு டைரக்டர் பண்ண மாதிரியே பண்ணணும்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்க மண்ணுக்கு ஏற்ற, அதாவது அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை மாற்றிக்கான எல்லா சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. இன்னொரு क्वेश्चन, நீங்க கலருக்கு பத்தி சொல்லி ஒரு வார்த்தை இப்போ கொஞ்சம் விவாதமா இருக்கு. இது உங்களோட பிசினஸ் ட்ரிக்கா? இட்ஸ் பாப்புலர் ஆக்டர்ஸ் ஆக்டிங் இன் யுவர் மூவி. இல்லை, எல்லா கேள்விகளும் யாரிடமும் ஏதாவது சினிமாவை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வி கேட்டீங்க. சினிமானா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சினிமா கொடுக்க சுதந்திரம் எல்லா டைரக்டருக்கு இருக்குது, எல்லா ரைட்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. பட் எங்களை மாதிரி ஆட்கள் இந்த கதையை சொல்லும் போது எங்களிடம் வந்து சினிமா சுதந்திரத்துக்கு மட்டும் எங்கள்கிட்ட வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நீ எப்படி சுதந்திரத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லி. நான் மட்டுமே இயங்கலை, இல்லை நான் மட்டுமே சினிமாவில் இல்லை. இந்த படத்தை ஒரு படம் எடுக்கிறா அது நான் மட்டுமே இல்லை. அது ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, பணம் போடுறாரு. பிஸ்னஸ் ட்ரிக்கானு கேட்டீங்கல்ல, பிஸ்னஸ்குள்ள தான் சினிமா இருக்கு. அந்த பிஸ்னஸ்குள்ள என்னோட பொலிட்டிக்கல் தான் ட்ரிக்கு. புரியுதா? இந்த சினிமா ட்ரிக் கிடையாது. அது சினிமான்னு ஒரு பிஸ்னஸ் ஃபார்முலா இருக்கு, பிஸ்னஸ் ஃபார்மெட் இருக்கு. அதுக்குள்ள என்னோட பொலிட்டிக்கலான ட்ரிக்கை ஹேண்டில் பண்ணி, அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, அந்த ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணி, அந்த மார்க்கெட்டை கன்வின்ஸ் பண்ணி, அதுக்குள்ள என்னோட அரசியலை நான் ட்ரிக்கா பயன்படுத்தி உள்ள கொண்டு போய் ஆடியன்ஸ் கடத்த முயற்சி பண்றேன். நான் ஃபைனலாக தான் இருக்கேன். என்னோட பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஃபைனலாக தான் இருக்கு. நான் கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு வரேன். அப்போ நீங்கள் கேட்ட இந்த ஆக்டர்ஸ், இந்த விஷயம், நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், என்னோட சினிமாவில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கேட்குற மாதிரியே என்கிட்ட போது இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இவங்க ஏன் சூஸ் பண்ணல, அவங்க ஏன் சூஸ் பண்ணல, அவங்க ஏன் பண்ணல. இது எல்லாமே நான் மட்டுமே முடிவெடுக்கிற இடத்துல முதல்ல இல்லை. அந்த பவர் என்கிட்ட இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
திருப்பி திருப்பி நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லா பவரும் என்கிட்ட இருக்க மாதிரியே பேசுறீங்க. அப்படி பவர் இருந்தா நான் வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? எங்களுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் நாங்கள் அந்த என்னோட நோக்கத்தை என்னோட பொலிட்டிக்கலை, என்னோட அரசியலை, என்னோட சமூக பார்வையை எப்படியோ கடத்த முயற்சி பண்ணுறேன். இன்னும் ஒருவேளை அது பிழைகள் இருந்தா, அந்த தப்புகள் இருந்தா, ஏன்டா இவ்வளோ பேசுகிறத நீ அதையும் செய்ய வேண்டியதானே நீங்கள் கேட்டிங்கன்னா நியாயமான கேள்வி. அதை நான் செய்யாமல் இருக்கேன்னா அது பிழை தான். ஆனால் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அப்படி ஒரு இடத்துக்கு நான் போகணும். நான் மாரி செல்வராஜ் ஓன் கால் நான் வந்து எங்கிட்ட அவ்வளோ பணம் சேரணும், எங்கிட்ட அவ்வளோ மக்கள் சேரணும், நான் எடுக்கிற ஒரு படம் அது பார்க்கப்படும், நம்பிக்கையை விதைக்கணும், அதில் லாபம் நஷ்டம் வந்துச்சுன்னா நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போகணும். இன்னொருத்தர் இருக்கிறனால இது சில விஷயங்கள் பண்ண முடியாது. இதுதான் மேட்ரு. இதில் வந்து திருப்பி நீ ஏன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெயினாக தான் இருக்குது. எனக்கு பண்ணணும்னு ஆசை. என் ஊர் மக்களை வச்சு மட்டுமே படம் பண்ணணும் ஆசை. இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 5 பேர் தான் கூட்டிகிட்டு போவேன். என்னோட படத்தில் அதிகபட்சம் 6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு 7 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இல்லை இன்னொன்று சொல்லிடுறேன். நான் வாழை படத்தில் கதாநாயகி என்னோட அம்மா தான். அந்த அம்மா தான் கேரக்டர். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கதாநாயகிங்கிறது ஹீரோக்குள்ள யார் பாடுறாங்களோ அவங்க தான் கதாநாயகி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட கதாநாயகி அக்காவாக இருக்கலாம், என்னோட கதாநாயகி அம்மாவாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேன்றீங்க. யார் ஹீரோவை லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கதாநாயகி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி ஆமா. அதே மாதிரி யார் ஹீரோயினை லவ் பண்றாங்களோ அவங்க தான் ஹீரோ. ஒரு கதைக்குள்ள நிறைய உங்களுக்கு துரு ஹீரோவா தெரியலாம், இன்னொருத்தருக்கு அப்பா ஹீரோவா தெரியலாம், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ரெஜிஷா ஹீரோயினா தெரியலாம். எந்த கதாபாத்திரம் உங்களை பாதிக்குதோ, எந்த கதாபாத்திரத்தோட நீங்கள் பொருத்திக் கொள்கிறீர்களோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த கதையின் ஹீரோ. நம்ம எப்போ நம்ப ஆரம்பிக்கமோ அப்போ தான் என் கதைக்குள்ள அப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோயின் ஏன் சூஸ் பண்ணீங்க, அவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்க? இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் தொடக்க காலத்தில் நிறைய ஹீரோயின்ஸ், தமிழ் ஹீரோயின்ஸ்லாம் கேட்டிருக்கேன். இந்த கதையை பார்த்து ஓடி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜ் கேரக்டர் பண்ணதுக்கு நான் பல பேரை ஓகே பண்ணி கடைசி நேரத்தில் பண்ண மாட்டேன்லாம் போயிருக்காங்க. அது அக்கா கேரக்டர்னு சொல்லி அந்த பெயின் தான் செய்யுது. ஆனால் என்ன பிரச்சனைனா சினிமா அது அவங்களும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு எய்ம் இருக்கு, ஒரு அச்சீவ், அவங்க பற்ற ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்னு இருக்கு. அப்போ நான் யார்கிட்ட போனால் நம்ம நியாயம் புரியும் அப்படின்னு கேட்டு ரெஜிஸ்டர் ஃபோன் அடிக்கிறேன். எனக்கு அக்காவே கிடைக்கல, இது பண்ணி கொடுக்கலையா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இது மியூச்சுவலாக நடக்கிற ஒரு விஷயம். எனக்கு தெரியும் எங்கிட்டையும் பிள்ளைகள் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஆர்டிஸ்டின் பிள்ளைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்க வாழ்க்கை பற்றியான ஒரு ஏம் இருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்படி அறியப்படணும், இப்படி ஜெயிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. இதுக்குள்ளதான் சினிமா ரன் ஆகிட்டு இருக்கு மாற்றி. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திருப்பி இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது, நான் கன்வின்ஸ் தான் பண்றேன்னு தெரியுது. நான் என்ன சொல்றேன் நேரடியா, அது தப்பு தான் எனக்கு தெரியுது. வழி இல்லை, அந்த சினிமாவுக்கு தான் நான் இருக்கேன். இன்னொரு கேள்வி. Can we wrap it up? Last question. Census board ne patti ninga pesittu munadi HAL cinema, Malayalam cinema, HAL it's going to watch High Court Justice on Saturday. There are some cuts in that movie which it's a biryani scene, but censor board is saying they are eating beef biryani. You cut that. How it's? I'm so sorry, but we are here for Bison, not for Mal. Yeah. Okay. But I am waiting. I am ready, but proper question கேட்கிறேன். Okay. முன்னாடியே நீங்க சொல்லிட்டே கன்வின்ஸ் பண்ணணும். அதான் சொல்றேன்ல, அது வந்து நீங்க எந்த சீனா இருக்கட்டும், எவ்வளவு சீனா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்க அமைப்பு அதை தூக்குங்கன்னு சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு கடமை. ஓகேங்களா? அந்த கிரியேட்டர், அந்த ரைட்டர் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதை ஃபைட் பண்ணுவார். கோர்ட்டுக்கு போவார், விஷயம் பண்ணுவார். இவ்வளோ அதுக்கப்புறம் நடக்குது, அதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போயும் அது முடியலை அப்படின்னா நமக்கு வழி இல்லை. திருப்பி இந்த சமூகத்தை எப்படி புரிய வைக்கணும்னு வேலைக்கு நம்ம போகணும். நம்ம அதை வச்சு நம்ம நம்பிக்கை என்ன இருக்குது? கோர்ட்டு தான் இருக்குது. நம்மளால இப்போ நான் இருக்கேன், என்னோட அடுத்த படத்தை வந்து சென்சார் போட ஏதாவது சீன் தூக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த சீன் வேணும். அந்த சீன் இல்லைன்னா என் படம் கன்வே ஆகாது அப்படின்னு நான் நம்புவேன். ஆனால் அந்த சீன் என்னை சென்சார் போட தூக்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். ஓகேங்களா? கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நான் அங்கேயும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த சீனால ஒரு பதற்றம் வரலாம்னு நம்ம நினைக்கலாம்னு வச்சுக்கோங்க.
திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னா சீனை இந்த சீன் தூக்கிடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை வேற ஒரு வழியாக நான் மாற்ற முயற்சி பண்ணுவேன். அடுத்த படத்தில் இதே கருத்தை இதே விஷயத்த என்னோட ஐடியாலஜியை வேற விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இங்கே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து காணாமல் போகிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணல, தப்பிக்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணல. எங்களோட விஷுவலை மாற்றி ஓகே இது எப்படி நீங்கள் வந்து மாற்றப்பட்ட குழந்தை முழுங்க மாட்டேங்குன்னு டானிக் கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி எங்ககிட்ட நிறைய அழுத்தங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு இதாக கண்டுபிடிக்கிறோம். மாற்றப்பட்ட உடனே சரியாயிடும். ஆனால் மாத்திரை குழந்தை முழுங்க மாட்டேங்குது, உடனே டானிக் ரெடி பண்ணுறோம். டானிக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா வேற ஒரு ஸ்ப்ரே ரெடி பண்ணுறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் அதை கடத்துக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஆனால் உச்சபட்சமாக நம்புவோம். அது என்னன்னா எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் உச்சபட்சமாக இந்த நாட்டில் இருக்கிற நீதியை நம்புவோம், அந்த நீதியை நோக்கி நகர்றோம், அதுக்காக எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் திருப்பி அதை வேற வழியில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியை பண்ணுவோம். அதான் அந்த இயக்குனரும் அந்த கிரியேட்டரும் பண்ணுவாங்கன்னு நான் நம்புவேன். நான் அதை பண்ணுவேன். அவ்வளோதான்.